ஓம் சாந்தி. 28/1/2017. இன்றைய முரளியின் தலைப்பு, இனிமையான குழந்தைகளே, ஞான ரத்தினங்களை தாரணை செஞ்சு ஆன்மீக மருத்துவமனை பல்கலைக்கழகங்களை திறந்து கொண்டே செல்லுங்கள். அதன் மூலம் எல்லோருக்குமே ஆரோக்கியமும் செல்வமும் கிடைத்தபடி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஞான ரத்தினங்களை நீங்கள் முதல்ல தாரணை செஞ்சு மற்றவங்களுக்கும் தாரணை செய்ய வைக்கிறதுக்காக மருத்துவமனை, அதாவது சென்டர்ஸ் அல்லது கீதா பாடசாலை திறந்துக்கிட்டே இருங்க. அதன் மூலம் அதை ஏன் ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறாருன்னா, யோக பலத்தின் மூலமாக தான் சதா காலத்துக்கும் ஆரோக்கியம் கிடைக்குது இல்லையா? அதனால் ஸோ எல்லோருக்கும் ஆரோக்கியமும் செல்வமும் இதன் மூலமாக தான் கிடைக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லாத. நீங்களும் தாரணை செஞ்சு மற்றவங்களும் தாரணை செய்கிறதுக்கு உதவுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. கேள்வி: யோகத்தின் மூலமாக ஆரோக்கியமும் ஞானத்தின் மூலமாக செல்வமும் கிடைக்கிறது. கேள்வி: தந்தையினுடைய எந்த ஒரு காரியத்தை எந்த மனித ஆத்மாவும் செய்யவே முடியாது. பதில்: ஆத்மாவுக்கு ஞானம்ங்கிற ஊசியை போட்டு சதா காலத்துக்கும் நோயற்றவராக ஆக்குறது இந்த காரியம் எந்த மனுஷனாலையுமே செய்ய முடியாத ஒரு காரியம். யார் ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாதுன்னு தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க எப்படி ஞானம்ங்கிற ஊசியை போட முடியும்? இந்த காரியம் ஒரு அழிவற்ற மருத்துவராகிய பாபாவுடையது. ஒரே அழிவற்ற மருத்துவர் அவர் தான் இல்லையா? அரை கல்பத்துக்கு ஆத்மா சரீரம் ரெண்டுமே ஆரோக்கியமாகவும் செல்வம் நிறைஞ்சதாகவும் ஆகிற அளவுக்கு ஞானம் யோகம்ங்கிற மருந்தை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஸோ இந்த காரியத்தை தான் மனித ஆத்மாக்கள் யாருமே பண்ண முடியாது. இறைவன் மட்டும்தான் பண்ண முடியும். எந்த தர்மாத்மாவும் பண்ண முடியாது, யாருமே பண்ண முடியாது. ஸ்ரீகிருஷ்ணரும் பண்ண முடியாது. ஏன்னா ஞானங்கிற ஊசியை போட்டு போட்டு யோகங்கிற ஊசியை கொடுத்து தான் ஆத்மாவை தூய்மையாக்குறார். ஆத்மாவில் உள்ள நோய் தான் உடலில் வர நோய்க்கும் காரணம், மனசில் வர நோய்க்கும் காரணம். ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே எல்லா விதமான துக்கத்துக்குமே காரணம் ஆத்மாவில் உள்ள நோய் தான். ஸோ அந்த ஆத்மாவில் உள்ள தேக அபிமானம்ன்ற நோயை போக்கக்கூடிய ஞான ஊசி எந்த மனுஷனும் போட முடியாது இல்லையா? எந்த மதத்திலேயாவது, மனிதர்களே, எந்த வேதங்கள்லையாவது ஆத்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய ஞானம் இருக்குதா? ஸோ அது முடியவே முடியாது. அது இறைவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாது அப்படின்னு வேற புரிஞ்சிருக்கிறாங்க இல்லையா? ஆத்மா தூய்மையாகவே இருக்கும், உடம்புல இருக்கிறவன் தான் இப்படியே வெளில போயிடுச்சுன்னா மறுபடியும் தூய்மையாகிடும், இப்படி புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி ஞானங்கிற ஊசி போடுவாங்க இல்லையா? ஒன்று அவங்கக்கிட்ட அந்த ஞானமும் கிடையாது, இன்னொன்று அவங்க தான் ஆத்மா தான் அழுக்காகிறதாவே அவங்க கருதவே இல்லையே. அப்போ எப்படி அவங்க ஞானங்கிற ஊசியை போடுவாங்க? அப்போ இது இந்த காரியம் ஆத்மாவில் தான் எல்லாம் ஒட்டுதுன்ற ஞானம் உள்ள அழிவற்ற மருத்துவராகிய பாபாவினால் மட்டும்தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். அந்த காரியத்தின் மூலமாக அரை கல்பத்துக்கு அப்படி ஒரு செல்வம் நிறைந்தவராகவும் ஆரோக்கியம் நிறைந்தவராகவும் நாம் ஆகிறோம். அந்த அளவுக்கு மருந்து கொடுக்குறார். என்ன மருந்து? ஞானம் யோகம்ங்கிற மருந்து. பாடல்: இந்த நேரம் கடந்து கொண்டிருக்கிறது இல்லையா? சங்கமயுகத்துடைய ஒரு வினாடியும் பாபா சொல்லல, இரவும் பகலும் வீணாக நேரத்தை கழிக்கிறவங்க முட்டாள்கள்னு சொல்லுவார். சேவை செய்யாமல் வீணாக கழிக்கிறவங்க. ஏன்னா டைமு ரொம்ப கம்மி, செய்ய வேண்டிய வருமானம் ரொம்ப அதிகம். இப்போ விட்டால் எப்போவுமே கிடையாது. 5000 வருஷத்தில் சான்ஸே கிடையாது. இப்போ தான் 5000 வருஷத்துக்கான வருமானத்தை நீங்கள் பண்ண முடியும். ஓம் சாந்தி. குறைவான சமயம்தான் இன்னும் இருக்குது, மீதி இருக்குதுன்னு யார் சொன்னாங்க? அதிக காலம் கடந்துடுச்சு. இப்போ
குறைந்ததிலும் குறைவான காலமே உள்ளது. இப்போ நீங்கள் இந்த பழைய உலகத்தில் இருக்கிறீங்க, இங்கேயோ துக்கமே துக்கமாக தான் இருக்குது. சுகத்துடைய பேர் அடையாளம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சுகம் சுகதாமத்தில் தான் இருக்குது. கலியுகத்தை துக்கதாமம்னு தான் சொல்ல முடியும். இப்போ பாபா உங்களை சுகதாமம் அழைச்சிட்டு போகிறதுக்காக நான் வந்திருக்கிறேன். பின்னர் நீங்கள் ஏன் நின்றுடுறீங்க, என் கூட வராமல் மாயால் விழுந்துடுறீங்க, நேரத்தை வீணாக்குறீங்க அப்படின்னு கேட்குறார். உள்ளம் துக்கதாமத்தில் ஏன் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது? துக்கதாமத்தின் பொருட்கள், அதாவது இந்த பழைய சரீரத்தில் ஏன் உள்ளம் ஈடுபடுகிறது அப்படின்ட்டு பாபா கேட்குறாரு. உங்களை சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காகவே நான் வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஏன் உங்களுடைய புத்தி வர மறுக்குது? சுகமான வாழ்க்கை, சொர்க்கம் உங்களுக்கு தேவையில்லையா? ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே வெறும் துக்கம்தான் இருக்குது. ஸோ சுகம் நிறைந்த உலகத்துக்கு போகிறதுக்கும் டைம் கம்மியாக இருக்குது. அங்கே போகிறதுக்கு தகுதி அடையிறதுக்கான முயற்சி செய்கிறதுக்கும் ரொம்ப டைம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே சுகத்துடைய பேரே கிடையாதுன்றார். இங்கே இது சுகமே கிடையாது. மாயா சுகம் மாதிரி நம்பி நம்பி துக்கத்தை தான் கொடுக்க வைக்கிறான், நம்ப வச்சு. அப்போ அதான் பாபா சொல்கிறார், ஏன் நின்றுறீங்க? சுகதாமத்துக்கு அழிச்சிட்டு போகிறேன், துக்கதாமத்துலேருந்து விடுவிச்சு அழிச்சிட்டு போகிறேன். ஆனால் துக்கதாமத்துலேருந்து ஏன் கையை விட மாட்டுறீங்க? ஏன் உங்களுடைய மனசு துக்கதாமத்திலே ஈடுபட்டுட்டு இருக்குது? அதாவது துக்கதாமத்தின் பொருட்கள் மேலே ஏன் ஈடுபட்டிருக்கு? அது என்ன துக்கதாமத்தின் பொருட்கள்? இந்த சரீரம், பழைய சரீரம், பழைய தேக உணர்வு, தேகதாரிகள் மேலே ஏற்பட்டிருக்கிற அன்பு, இதெல்லாம் ஏன் இருக்குது? ஏன்னா இங்கே துக்கம்தான் வருதுன்னு பாபா சொல்லியிருக்கார். பாபா தப்பும் சொல்ல மாட்டார் இல்லையா? ஏன்னா உங்களை இதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உங்களை துக்கத்திலேருந்து விடுவிச்சு சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கே நான் வந்திருக்கிறேன். சன்னியாசிகள் இந்த உலகத்துடைய சுகத்தை காக்க எச்சத்துக்கு சமம்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதை சன்னியாசம் செய்கிறாங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போ சுகதாமத்தின் காட்சி கிடைச்சிருக்கு. இந்த படிப்பே சுகதாமத்துக்காகத்தான். மற்றும் இந்த படிப்பில் எந்த கஷ்டமும் கிடையாது. தந்தையை நினைவு செய்யணும். இந்த நினைவு மூலமாக கூட நீங்கள் நோயற்றவர் ஆவீங்க. உங்களுடைய சரீரம் கல்ப விருட்சத்திற்கு சமமாக நீண்ட காலம் இருக்கும். இந்த மனித சிருஷ்டி மரத்தின் ஆயுள் 5000 ஆண்டுகள். அதில் அரை கல்பம் சுகம், அரை கல்பம் துக்கம். அரை கல்பமாக துக்கத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ சுகத்தை பார்க்கறதுக்காக தூய்மையான உலகத்துக்கு போகணும்னா தூய்மையாகுங்க. இந்த விஷத்துடைய கொடுக்கல் வாங்கல் செய்கிறத முதல்ல விட்டுடுங்க. ஞானத்தையும் யோகத்தையும் தாரணை செய்யுங்கன்னு ஸ்ரீமத் சொல்லுது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் ஞான ரத்தினங்களை தாரணை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நோயற்றவராக ஆவீங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, சன்னியாசிகள் இங்கே கிடைக்கிறதுலாம் ஒரு சுகமாக, இதெல்லாம் ஒரு காக்கை எச்சலுக்கு சமையா. எப்படி காக்கை எச்சம் பட்டுச்சுன்னா உடனே காஞ்சிடுதோ அந்த மாதிரி ஒரு வினாடி சுகம், அவ்வளவுதான். இதுக்கு பின்னாடி நான் ஏன் போகணும் அப்படின்ட்டு அவங்க அதை சந்நியாசம் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு ஞானமே இல்லை, இது நரகம்னு அவங்களுக்கு தெரியாது. இருந்தாலுமே சன்னியாசம் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது நரகம்னு, சொர்க்கம் தோ வந்துக்கிட்டே இருக்குது, அதுக்காக இங்கே இருக்கிறதுலேருந்து உங்களுடைய புத்தியை நீக்கணும்னு தெரியும். அந்த சுகதாமத்தின் காட்சி கிடைச்சிருக்கு. அது 2 அர்த்தத்தில். ஒன்று சாட்சாத்காரம் ஆரம்பத்தில் கிடைச்சிருக்கு, இன்னொன்று பாபா நமக்கு சொல்கிறதே ஒரு காட்சி கிடைக்கிற மாதிரி தான் இல்லையா? ஏன்னா இந்த படிப்பை சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காகத்தான். அது மட்டும் இல்லை, இது ஒன்றும் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற படிப்பும் கிடையாது. பாபாவை நினைவு செய்யணும், அவ்வளோதான். நினைவு செஞ்சால் நீங்கள் நோயற்றவர் ஆகுங்க, நினைவு செஞ்சால் சுகம் நிறைஞ்சவர் ஆகுங்க, அவ்வளோதான் இந்த ஞானம் சொல்லுது. அதனால என்ன ஆகும், எந்த அளவுக்கு ஆரோக்கியம் ஆவீங்கன்னா, கல்ப விருட்சம், கற்பத்தருவுக்கு சொல்லாங்களே, கல்பத்தருவுக்கு ஈக்குவலாக உடல்
பலமாச்சுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீண்ட ஆயுள் உங்களுக்கு இருக்கும், உங்களுடைய உடல் இருக்கும், ஆரோக்கியமான உடல் 21 பிறவிக்கு. ஏன்னா இந்த சிருஷ்டி மரத்துடைய ஆயுளே 5000 வருஷம்தான். அதில் அரை கல்பம் நம்ம அப்படி ஒரு சுகத்தை அனுபவித்தோம். சுகமே சுகம்தான், துக்கத்துடைய பேர் அடையாளமே கிடையாது. ஆனால் அடுத்த அரை கல்பம் வெறும் துக்கம்தான். ஸோ அரை கல்பமாக நீங்கள் பார்க்காத துக்கமே கிடையாது, எல்லா துக்கத்தையும் பார்த்துட்டீங்க. இனி பார்க்குறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் எதை தொட்டாலும் அது சத்தியமாக துக்கத்தை தான் நோக்கி அழைச்சிட்டு போகும். அதனால் பாபா சொல்கிறார், இப்போ தூய்மையான உலகத்துக்கு போகிறதுக்காக தானே ஆசைப்பட்டீங்க, அதுதான் வரவும் போகுது. அப்போ தூய்மை ஆக மாட்டேன்னா அப்புறம் எப்படி தூய்மையான? ஏன்னா நீங்கள் தூய்மை ஆனாலும் ஆகாட்டினாலும் தோ வந்துச்சு தூய்மையான உலகம் இல்லையா? நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா பஸ்ஸு வர மாதிரி இல்லையா? பஸ்ஸு வரும், வந்தோடனே போயிடும். நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறி போகலாம், இல்லாட்டினா பஸ்ஸு விட்டு போயிடும். அந்த மாதிரி தான். அப்போ தூய்மை ஆகுங்க, தூய்மையான உலகத்துக்கு போகணும் தானே, தூய்மை ஆகுங்க. இந்த காமங்கிற விஷம் அதை நீங்கள் கொடுக்கவும் கூடாது, மற்றவங்க கிட்டேருந்து வாங்கவும் கூடாது, அதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ அதுக்கான சக்தி எப்படி கிடைக்கும்? ஏன்னா 2500 வருடமாக விகாரத்தில் மூழ்கி இருக்குது இல்லையா ஆத்மா. ஸோ அதிலிருந்து வெளியே வரக்கூடிய சக்தி இந்த ஞானத்தின் மூலமாகவும் யோகத்தின் மூலமாகவும் தான் கிடைக்குது. அதனால் ஞானத்தையும் யோகத்தையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாரணை செய்யுங்க, அதிலே மூழ்கி போங்க. அதுதான் பாபா கொடுக்குற ஸ்ரீமத்து. எந்த அளவுக்கு இந்த பாருங்க, பார்த்தீங்களா, அதாவது நினைவு தான் ஆரோக்கியத்துக்கு ஆதாரம்னு. ஆனால் இப்போ பாபா வாண்டி சொல்கிறாரு, எந்த அளவுக்கு நீங்கள் ஞான ரத்தினங்களை தாரணை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நோயற்றவராக ஆவீங்க. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? இப்போ ஞான ரத்தினம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தாரணை ஆகுதோ அந்த அளவுக்கு நோய் உங்களை விட்டு விலகி போகும். ஏன்னா ஞானத்தின் ஆதாரத்தில் தான் யோகமே இருக்குது. நீங்கள் ஞானத்தை நல்லா ஆழமாக படிக்க சத்தியமாக நீங்கள் யோகம் பண்ணியே தீருவீங்க. ஏன்னா முழுக்க முழுக்க அதே தான் வரும், அதுக்கான யுக்தியும் இருக்கும், மாயா கிட்ட இருந்து தப்பிக்கிறதும் இருக்கும். ஏன்னா மாயா தான் யோகத்தை கட் பண்ணுது. ஸோ அப்போ என்ன ஆகும், ஞானத்தை தாரணை பண்ண மாயாவை வென்று கொண்டே இருப்பீங்க, யோகத்தில் மூழ்கிட்டே இருப்பீங்க. அதனால் ஆத்மா சக்தி பெற்று நோயற்றவராக ஆகிடுது. இது ஆன்மீக மருத்துவமனையாகவும் இருக்குது, பல்கலைக்கழகமாகவும் இருக்குது. பரமபிதா பரமாத்மா ஆன்மீக மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகத்தை ஸ்தாபனை செய்கிறாரு. உலகத்தில் நிறைய மருத்துவமனைகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மருத்துவமனை, பல்கலைக்கழகம், இந்த ரெண்டுமே ஒன்றிணைந்து எங்கேயுமே கிடையாது. இதே தான் ஹாஸ்பிட்டல், இதே தான் யூனிவர்சிட்டி, அப்படி எதாவது சொல்ல முடியுமா? இப்போ மெடிக்கல் காலேஜில் கூட காலேஜ் ஏட்டம் இருக்கும், ஹாஸ்பிட்டல் ஏட்டம் இருக்கும். ஆனால் ரெண்டும் இணைஞ்சு இருக்கிறது உலகத்திலே நம்ம பிரம்மகுமாரி சென்டர் தான். ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரியாகவும் யூனிவர்சிட்டிக்கு யூனிவர்சிட்டியாகவும் பல்கலைக்கழகமாகவும் இருக்குது. மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம், அதாவது மருத்துவமனையில் என்னத்துக்காக போகிறோம்? ஆரோக்கியத்துக்காக. பல்கலைக்கழகத்துக்கு எதுக்கு போகிறோம்? செல்வத்துக்காக. ஸோ இந்த ஆரோக்கியம் செல்வம் இந்த ரெண்டுமே இங்கே ஒரு சேர கிடைக்குது இல்லையா? செல்வத்தை இழந்து ஆரோக்கியத்தை அடையிறதுக்கு போவாங்க ஆஸ்பத்திரிக்கு. ஆனால் நம்ம ஆஸ்பத்திரி எப்படி செல்வமும் கிடைக்குது, ஆரோக்கியமும் கிடைக்குது. இது எவ்வளோ பெரிய அதிசயம்! அப்புறம் ஏன் இந்த பொக்கிஷத்தை பெறுவதற்கு நீங்கள் தயாராக மாட்டீங்க? மீண்டும் மீண்டும் அலட்சியத்தின் காரணமாக வீண் விஷயங்களில் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கிறீங்க. தற்சமயம் திடீர்னு விநாசம் வந்துடும், சொல்லிட்டு வர்றதுல திடீர்னு வந்துடும். பாபாவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த வழியை நமக்கு சொல்கிறார். எல்லோருக்குமே ஆரோக்கியம் செல்வம் ரெண்டுமே கிடைக்கிற மாதிரியான மருத்துவமனை பல்கலைக்கழகத்தை இந்த சமயம் எல்லையற்ற தந்தையே திறக்கிறாருன்னு நீங்கள் அரசாங்கத்துக்கும் புரிய வைங்க இல்லையா? அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தானே இருக்குது. அப்போ அவங்களுக்கு சொல்லுங்க, உலகத்தில் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யக்கூடிய ஆஸ்பத்திரியும் பல்கலைக்கழகமும் ஒரு சேர இறைவனே திறந்து வைக்கிறாருன்னு சொல்லுங்க. ஏன்னா அரசாங்கமும் மருத்துவமனையும் பல்கலைக்கழகத்தை திறக்குது. ஆனால் இந்த உலகாய மருத்துவமனையை திறக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் புரிய வைங்க.
இது அரைக்கல்பமாகவே தான் இந்த உலகாய மருத்துவமனை இருந்திருக்குது. நோயாளிகளும் உருவாகிட்டே தான் இருக்கிறாங்க. சூப்பராக சொன்னார் பார்த்தீங்களா? எத்தனை மருந்து கண்டுபிடிச்சி என்ன, எத்தனை மருத்துவம் வந்து என்ன, நோய் குறையுதா? நோயாளிகளும் இருந்துகிட்டே தான் இருக்காங்க, மருத்துவமனையும் தான் இருந்திருக்காங்க. அப்போ ஏன் தீரலை இல்லையா? அப்போ பாபா சொல்கிறாரு, அப்போ அதில் என்ன லாபம் இல்லையா? இங்கிலீஷ் மெடிசன்னா நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கும், அதனால் சித்தா மெடிசன், அக்குபஞ்சர் அந்த மாதிரி போகிறாங்க. ஆனால் அப்போவுமே நோய் ஒன்று நிரந்தரமாக தீரலையே, பிறவியே வந்துக்கிட்டே தானே இருக்குது. அப்போ அதனால் என்னதான் லாபம்னு கேளுங்க. ஆனால் நாங்கள் திறக்கிற மருத்துவமனையில் அதுக்கு அடுத்தது நோயே இருக்காது, 2500 வருஷத்துக்கு கேரண்டி அப்படின்னு சொல்லி புரிய வைங்க. ஆனால் இது ஆன்மீக மருத்துவமனை மற்றும் ஆன்மீக பல்கலைக்கழகம். இதன் மூலமாகத்தான் மனிதர்கள் பார்த்திங்கன்னா, இப்போ ஈஷா யோகா, மனவளக்கலை யோகா எல்லாம் யூனிவர்சிட்டியில் சொல்லித்தராங்கன்னு பெருமையாக சொல்லுவாங்க. நம்ம ராஜயோகமும் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் யூனிவர்சிட்டியில் அந்த யோகா சொல்லி கொடுக்கலாம். ஆனால் இங்கே சொல்லி கொடுக்குற ஒரு கீதா பாடசாலையும் சென்டருமே ஒரு யூனிவர்சிட்டி. இப்போ எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இதன் மூலமாக தான் மனிதர்கள் 21 பிறவிகளுக்கு சதா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, சதா செல்வம் நிறைஞ்சவராக மாற முடியும். இந்த யூனிவர்சிட்டி மூலமாக, இந்த ஹாஸ்பிட்டல் மூலமாக. எல்லையற்ற தந்தை இந்த மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகம் ஆகிய ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து திறக்கிறாரு. அப்படி திறந்தால் மனிதர்களுக்கு நன்மை ஏற்படும்னு உங்களுக்கும் ஆலோசனை கொடுக்கிறாருன்னு கல்வித்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சருக்கு புரிய வச்சிடுங்க. இல்லை அப்போ இதான் நிறைய சேவை இருக்குதுனால என்ன போய் புரிய வைக்கிறது, என்ன புரிய, அப்போ நீங்கள் இதெல்லாம் புரிய வைங்க. இப்படி நீங்கள் திறந்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்கும் நன்மை ஏற்படும் அப்படின்னு கடவுள் உங்களுக்கும் ஆலோசனை கொடுக்குறாருன்னு சொல்லுங்கன்றார். ஏன் நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்து இருக்கிறீங்க, அமைச்சராக இருக்கிறீங்க, சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிறீங்க. இப்போ பொது நலத்துக்காக தானே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க. ஸோ நிரந்தரமாக சுகமும் ஆரோக்கியமும் எல்லோருக்கும் வேணும் தானே. இதை நீங்கள் திறந்தீங்கன்னா எல்லோருக்கும் நன்மை ஏற்படும்னு உங்ககிட்ட இறைவன் சொல்ல சொன்னார்னு புரிய வைங்க. மற்றபடி எப்பொழுதுலேருந்து இந்த ராவண ராஜ்யம் ஆரம்பமாச்சோ அப்பொழுதிலிருந்தே இந்த நோய்கள் ஆரம்பமாயிடுச்சு. முன்னர் இயற்கை வைத்தியர்களின் மருந்துகள் இருந்தன. இப்போ அங்கே ராவண ராஜ்யம் ஆரம்பமானதுலேருந்தே நோய் ஆரம்பமாச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம்? சத்தியுகம் திரேதாயுகத்தில் எந்த நோயும் கிடையாது. இப்போ விகாரத்துக்கும் நோய்க்கும் அப்படிப்பட்ட தொடர்பு இருக்குது. அதனால தான் பாபா தூய்மையாக இருக்க சொல்கிறார். இதுக்கு முன்னாடி இயற்கை வைத்தியர்களுடைய மருந்துகள் இருந்துச்சு. இப்போ ஆங்கிலேய மருந்துகள் அதிகம் வந்துடுச்சு. இவர் அழிவற்ற மருத்துவர், அழிவற்ற மருந்து கொடுக்குறாரு. அதனால தான் ஞானம் மையை சத்குரு கொடுத்தாருன்னு பாடப்படுது. ஆத்மாக்களுக்கு ஆன்மீக தந்தை ஞானம்ங்கிற ஊசி போடுறாரு. ஆத்மாவுக்கு ஊசி போடக்கூடியவர் வேற யாருமே இருக்க முடியாது. அவங்கள ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகத்தில் லட்சக்கணக்கான ரூபாய் செலவாகும். ஆனால் இங்கேயோ செலவுக்கான விஷயமே கிடையாதுன்னு நீங்கள் புரிய வச்சிடுங்க. 3 அடி நிலம் போதும். யார் வந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். தந்தையை நினைவு செஞ்சீங்கன்னா எப்பவுமே ஆரோக்கியமானவராக ஆகிடுவீங்க. மற்றும் இந்த சக்கரத்தை தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக சக்கரவர்த்தி ராஜா ஆவீங்கன்னு புரிய வைங்க. செல்வந்தராக இருந்தால் பெரிய மருத்துவமனை பல்கலைக்கழகத்தை திறப்பார்கள். ஏழ்மையானவர்கள் சிறியதாக திறப்பார்கள். அரசாங்கம் எத்தனை திறக்கிறது? தற்காலத்தில் கூடாரம் போட்டு கூட கற்பிக்கின்றார்கள். மேலும் 2-3 வகுப்புகள் நடத்துகிறார்கள். ஏன்னா இடம் இருப்பதில்லை, பணம் இருப்பதில்லை. இங்கே செலவுக்கான எந்த விஷயமும் கிடையாது. எந்த இடம் கிடைச்சாலும் சரி, எந்த கருவி போன்றவற்றை வைக்கப் போவதில்லை. மிகவும் எளிமையான விஷயம்.
சகோதரர்களும் திறக்கின்றனர், தாய்மார்களும் இந்த பல்கலைக்கழகத்தை திறக்கின்றனர், நீங்களும் திறங்கள், நீங்களே பராமரியுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். யார் செய்வார்களோ அவர்கள்தான் பலனை அடைவார்கள். அநேகர்களுக்கு நன்மை ஏற்படும். உயர்ந்த நிலையை அடைவதற்காக எல்லையற்ற தந்தை ஸ்ரீமத் கொடுக்கிறாரு. நிறைய பேர் கேட்குறாங்க, ஆனால் செயல்படுறது மட்டும் கிடையாது, செயல்படுத்துவது இல்லை. ஏன்னா அதிர்ஷ்டத்தில் இல்லை. தந்தையிடமிருந்து ஆரோக்கியமும் செல்வமும் கிடைக்கிது. வைகுண்டத்தின் ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக பாபா வந்திருக்காரு. வைர வைடூரியங்களான மாளிகை கிடைக்கும். பாரதத்தில் தான் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்துச்சு. அவசியம் அவங்களுக்கு தந்தை தானே ஆஸ்தி கொடுத்திருப்பாரு. இப்போவோ கலியுகத்தில் துக்கமே துக்கம் நிறைஞ்சிருக்கு. பின்னர் சத்தியுகத்தை நான் தான் ஸ்தாபனை செய்ய வேண்டும். மனிதர் யாராவது மருத்துவமனை கட்டினார்கள் என்றால் திறப்பு விழா நடத்துகிறாங்க. நான் சொர்க்கத்தின் திறப்பு விழா செய்கின்றேன். இப்பொழுது நீங்கள் ஸ்ரீமத் படி நடந்து சொர்க்கத்துக்கு தகுதியானவர் ஆகுங்கள். கல்பமாகவே நீங்கள் தகுதியானவராக ஆகுறீங்க. இது புது விஷயமே கிடையாது. ஏழ்மையானவர்கள் அதிகமாக வராங்க. ஏன்னா நான் ஏழை பங்காளன். செல்வந்தர்களிடம் பணம் அதிகமாக இருக்குது, அதனால தான் நம்ம சொர்க்கத்தில் இருக்கிறோம்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் பாரதம் ஏழ்மையானது. அதிலும் யார் மிகவும் ஏழ்மையாக இருக்கிறாரோ அவங்களத்தான் பாபா உயர்த்துறாரு. செல்வந்தர்களோ தூங்கி கொண்டிருக்கின்றனர். எவ்வளவு ஞானம் மற்றும் யோகத்தை பாபா கற்பிக்கிறாரு. மூன்றாவது கண்ணை கூட பாபா தான் கொடுக்கிறாரு. இதன் மூலமாகத்தான் நீங்கள் முழு சக்கரத்தை அறிந்து கொண்டீர்கள். மற்ற அனைவருமே காரிருளில் இருக்கின்றனர். நாடகத்துடைய முதல் இடை கடைசியை பற்றி யாருக்கும் தெரியாது. பதித்த பாவனர் தந்தையையே மறந்துட்டாங்க. சிவ பரமாத்மா கல்லுலையும் முள்ளுலையும் இருக்கிறாருன்னு சொல்றாங்க. இப்போ பாபா சொல்றாரு, எப்போ ராவண ராஜ்யம் ஆரம்பமாச்சோ அப்போதுலேருந்தே நோய் வருது. ஆரம்பத்தில் இயற்கை வைத்தியம் அதுக்கு இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக ஆங்கிலேய மருத்துவமாக ஆயிடுச்சு இல்லையா. ஆனால் பாபா கொடுக்குறது தான் உண்மையிலே இயற்கை வைத்தியம், நிரந்தர வைத்தியம். என்னது பாபாவுடைய நினைவு. ஆனால் இந்த மன்மனாபவன்ற மாத்திரை அவர் கொடுக்கறதும் இந்த ஞானத்தை கொடுக்கறதோடைய மகிமையாக தான் ஞானமையை சத்குரு கொடுத்தார் அப்படின்ட்டு பக்தியில் பாடப்படுது. இப்போ ஆத்மாவுக்கு பாபா ஞானம்ங்கிற ஊசி போடுறார் இல்லையா. அது சஞ்சீவினி மூலிகை சொல்கிறாங்களே, அந்த மூலிகை எடுத்துக்கிட்டே இருக்கும். ஞானம் தினம் தினம் எடுக்க எடுக்க என்ன ஆகுது, ஆத்மாவுக்கு அந்த சக்தி வந்துக்கிட்டே இருக்குது, தூய்மை அடைஞ்சிட்டே இருக்குது. இதை இறைவன் மட்டும்தான் போட முடியும். தினம் தினம் புது ஞானம். அப்படி படிக்க படிக்க எப்படி இருக்குது இல்லையா. ஐயோ இன்னைக்கு சூப்பராக இருக்குது வாணி, நாளைக்கு வாணி எடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. எழுதியே வச்சாலும் கூட ஒரு நாளைக்கு 5 பாயிண்ட்னா கூட ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு, அவ்வளோத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ அப்போ அவ்வளோ இது மாதிரி மனிதர்களால் கொடுக்க முடியுமா இந்த மாதிரி அற்புதமாக. எந்த மதத்தின் புஸ்தகங்கள் எந்த புஸ்தகம் வேணாலும் எடுங்க, அப்படி உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த ஆத்மாவை தூய்மையாக்கிற ஒரே லட்சியத்தை வைத்த ஞானம் பலவிதமாக சொல்லப்பட்டிருக்குதா. முழுக்க முழுக்க இனிமைத்தன்மை, எந்த விதமான மற்ற விஷயங்கள், கதை, வன்முறை எதுவுமே இல்லாமல் கொடுக்க முடியுமா? எந்த மனுஷனாலும் முடியாது. ஏன்னா அவங்க ஆத்மாவில் எதுவுமே ஒட்டாதுன்னு நினச்சிக்கிறாங்க. ஒட்டாதுன்னு நினைக்கிறதுனால தான் துக்கம் கொடுக்குறாங்க, துக்கத்தை எடுத்துக்கிறாங்க. ஒட்டும்னு தெரிஞ்ச துக்கத்தை கொடுப்பாங்களா இல்லையா. இப்போ ஒருத்தரை கொலையே பண்ணிட்டா கூட கண்டிப்பாக அந்த ஆத்மா திரும்ப பழி வாங்க தான் போகுது. அது நாடகத்தின்படி எப்படி எடுத்துகிட்டு வரும்னு தெரியாது இல்லையா. கரெக்டாக யார் வீட்டில் பிறந்து அது அவங்க வீட்டிலே பிறந்து ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக துக்கத்தை கொடுக்கும்னு தெரிஞ்சிருந்தால் யாருமே கொலை மாதிரி பாவக்காரியத்தை பண்ணாமல் இருப்பாங்க. ஆனால் யாருக்கும் தெரில, அதெல்லாம் செத்துட்டா தப்பிச்சிட்டாங்க போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க.
ஆனால் வெளியில் திறக்கிறாங்க இல்லையா, கவர்மெண்ட் திறக்கிற ஹாஸ்பிட்டல் யூனிவர்சிட்டிக்கெலாம் லட்சக்கணக்கான ரூபாய்ன்ட்டு அப்போ சொல்கிறாரு, இப்போ கோடிக்கணக்கான ரூபாய் செலவாகும். ஆனால் உங்களுக்கு இங்கே என்ன செலவு, வெறும் 3 அடி நிலம் போதுன்றார் இல்லையா. 3 அடி நிலம் இருந்தால் போதும். இப்போ அதோடைய நினைவாகத்தான் வாமன அவதாரத்தில் பிராமணனாக வந்து ஸ்ரீகிருஷ்ணர் 3 அடி நிலம் வேணும்னு கேட்குறது வந்து இதோடைய நினைவாக உருவாக்கப்பட்ட கதை. இப்போ பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு 3 அடி நிலம் கிடைச்சா மட்டும் போதும், உங்களுக்கு வேறு எந்த செலவும் கிடையாது, நீங்கள் எந்த கருவியும் வச்சுக்க போகிறது கிடையாது. ஒரே விஷயம்தான் நீங்கள் போதிக்க போகிறீங்க. என்னது, பாபாவை நினைவு செஞ்சீங்கன்னா ஆரோக்கியமாக ஆகிடுவீங்க. இந்த சிருஷ்டி சக்கரத்தை பற்றிய ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சக்கரவர்த்தி ராஜா, அதாவது பதவி செல்வந்தராக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய காசு இருந்தால் பெரிய பல்கலைக்கழகம் மருத்துவமனை தேருங்க, ஏழையாக இருந்தால் சின்னதாக தேருங்க. அரசாங்கம் பாருங்கள் எப்படி திறக்குது, கூடாரம் போட்டு கூட நடத்துகிறாங்க இடம் இல்லாமல். ஏன்னா நிறைய ஸ்கூலில் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, முதல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மரத்தடியிலே நடக்கும் கிளாஸில். ஒரு சில கிளாஸ் மட்டும்தான் பில்டிங்குள்ளே நடக்கும், மற்றதெல்லாம் இடம் பற்றாக்குறையினால மரத்தடியிலே நடக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலு. இப்போ அது மட்டும் இல்லாமல் 2-3 வகுப்பு இல்லையா, மார்னிங் ஷிஃப்ட்டு, மதியம் ஷிஃப்ட்டு, ஈவினிங் ஷிஃப்ட்டுன்ட்டு அப்படி வேறு நடத்துகிறாங்க இடம் பத்தாதனால. இங்கே உங்களுக்கு எந்த விதமான செலவும் கிடையாது, எந்த இடம் கிடைச்சாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்கள் எந்த கருவியும் வைக்க போகிறது இல்லை, கரண்ட் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை இல்லையா, சீக்கிரமாக வந்து படிச்சுட்டு வெளிச்சத்தோடைய கூட படிச்சுட்டு போயிடலாம். இப்போ ஸோ சகோதரர்கள், தாய்மார்கள் எல்லாருமே அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி இந்த மருத்துவமனை திறக்கிறாங்க. நீங்களும் அதேமாதிரி திறந்து நீங்களே பராமரிங்கன்னு தந்தை சொல்கிறார். யார் பாபா சொல்கிறத செய்கிறாங்களோ அவங்க பலனை அடைவாங்க. நிறைய பேருக்கு இதனால் நன்மையும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா இல்லையா, அப்போ அதுதான் இப்போ நீங்கள் வந்து சென்டர் மூலமாக திறந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டருங்களால் வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னா நிறைய திறக்க சிஸ்டர் கம்மியாக தான் இருப்பாங்க. ஒரு 5 சிஸ்டர் இருக்கிறாங்க, 50 கீதா பாட்சால் திறந்தால் எப்படி வர முடியும் இல்லையா. அதுக்கு தான் சார் அவங்க வரணுன்னே நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, நீங்களே பராமரிங்க, நீங்களே நடத்துங்க, நீங்களும் தானே ஞானத்தை கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, ஸோ இதை யார் செய்கிறாங்களோ அவங்க அடைவாங்க. ஸோ பாபா சொல்லிகிட்டே இருந்தாலும் சென்டர் நீங்கள் திறந்தால் நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும். நிறைய பேருக்கு நன்மை ஏற்பட்டால் உங்களுக்கு தான் பயங்கரமான பாக்கியம். ஆனால் ஸோ இந்த மாதிரி வழியை பாபா கொடுக்குறார், இவ்வளோ உயர்ந்த பதவி அடையிறதுக்கு ஈஸியான வழியை கொடுக்குறார். நிறைய பேர் இந்த வழியை கேட்டாலும் அதை செயல்படுத்தவே மாட்டுறாங்க. காரணம் அவங்க அதிர்ஷ்டத்தில் இல்லை. தந்தைக்கிட்ட இருந்து ஆரோக்கியமும் செல்வமும் கிடைக்குது, வைகுண்டத்தின் ஆஸ்தியை கொடுக்கறதுக்காக தான் பாபாவே வந்திருக்கிறார். வைடூரியங்களினால மாளிகையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் ஏன் சென்டர் திறக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதான் அந்த அதிர்ஷ்டத்தில் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு மீண்டும் சொல்கிறாரு. இதில் என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்குதுன்னா, நீண்ட கால ஆரோக்கியம், செல்வம், 21 பிறவிக்கு நிரந்தரமாக அளவற்ற செல்வம், ஆரோக்கியம் கிடைக்குது, ராஜ பதவி கிடைக்குது, வைர வைடூரியங்களான மாளிகை கிடைக்குது. அப்போ ஏன் பண்ண மாட்டீங்க, பண்ணுங்க. ஏன்னா பாரதத்தில் தான் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் நடந்துச்சு. அவசியம் அவங்களுக்கு தந்தை தான் இந்த ஆஸ்தியை கொடுத்துருப்பாரு. இப்போவோ கலியுகத்தில் துக்கமே துக்கம்தான் நிறைஞ்சிருக்குது. ஆனால் சத்தியுகத்தை தான் ஸ்தாபனை செய்யணும் இல்லையா. அப்போ சுகம் வேணும்னா சத்தியுகம் உருவாகியே தீரணும். லக்ஷ்மி நாராயணன் சத்தியுகத்தில் இருந்தாங்க, அப்படி சுகபோகமாக இருந்தாங்க, வைர வைடூரியங்கள்னாலான மாளிகையில் இருந்தாங்கன்னா அதையெல்லாம் யார் கொடுத்துருக்க முடியும் அவருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க கலியுகத்தில் இருக்காங்க. கலியுகத்தில் ஒன்றுமே இல்லை. அதாவது பிச்சைக்காரர்களுக்கு திடீர்னு ராஜாவாக பதவியை கொடுத்தது யார்?
அது கண்டிப்பாக இறைவன் தான். அப்போ மீண்டும் கலியுகத்தை துக்கம் தீரணும் அப்படின்னா சுகம் வரணும், சுக நிறைந்த உலகம் வரணும். அப்போ சத்தியுகம் கண்டிப்பாக பாபா தான் ஸ்தாபனை பண்ணணும். இப்போ மனிதர் யாராவது மருத்துவமனை கட்டினாங்கன்னா திறப்பு விழா நடத்துகிறாங்க இல்லையா, அதே மாதிரி பாபா என்ன பண்ணுறாரோ சொர்க்கத்தின் திறப்பு விழா நடத்துகிறார் இல்லையா. இது ஆக்சுவலாக சொர்க்கவாசல் திறப்பு விழா நாராயணன் கோயிலில் இருக்குது இல்லையா. ஆனால் உண்மையிலே இது சிவன் கோயிலில் தான் வைக்கணும். ஏன்னா சிவபாபா தான் சொர்க்கவாசலை திறக்கிறாரு. இப்போ நீங்கள் அதான் பாபா சொல்கிறார், நான் திறக்கிறேன், ஆனால் அந்த சொர்க்கத்துக்கு நீங்கள் போய் தகுதி அடைந்த, அதாவது ராஜாவாக ஆகிறதுக்கு தகுதி அடையணும்னா இப்போ ஸ்ரீமத் படி நடங்க, சேவை செய்யுங்க, நினைவில் இருங்க, உங்களோட குணத்தை பக்குவமாக ஆக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் கண்டிப்பாக தகுதியானவராக ஆகத்தான் செய்றீங்க. அதனால் உங்களுக்கு டவுட்டே தேவையில்லை, பாபா எப்படியும் ஆக்கிடுவார். இப்போ நான் கண்டிப்பாக ஆகியிருக்கிறேன்ற அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஐயோ நாராயணனாலாம் நம்மளால் ஆக முடியுமா, ஏன் குழந்தை இப்படி யோசிக்கிற, ஏன்னா இது புது விஷயமே கிடையாது, கல்பமாக நீ தான் பண்ணுற, நீ தான் அந்த நாராயணன் அப்படின்னு சொல்கிறார். பாபா கிட்ட வந்து ஏழைகள் தான் அதிகமாக வராங்க இல்லையா, பணக்காரங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா பாபாவே ஏழை பங்காளனாக இருக்கிறாரு. செல்வந்தர்கிட்ட பணம் நிறைய இருக்கிற காரணத்தினால என்ன நினைச்சுறாங்க, பாப்பா இப்போ நானே சொர்க்கத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பாரதம் தான் இருக்கிறதுல ரொம்ப ஏழ்மையாக இருக்குது. அதிலும் யார் ரொம்ப ஏழையாக, இந்த பாரதவாசிகளில் யார் ரொம்ப ஏழையாக இருக்கிறாங்களோ அவங்களத்தான் பாபா உயர்த்துறார். செல்வந்தர்களுக்கும் அந்த ஞானத்தை சொன்னாலும் அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஏஞ்சி கேட்டால் தானே. அப்போ ஏழைகள் தான் கேட்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தான் துக்கம் நிறைஞ்ச உலகம் டக்குன்னு தெரியுது. எவ்வளவு ஞானத்தையும் யோகத்தையும் பாபா கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். மூன்றாவது கண்ணை கொடுக்குறாரு இல்லையா. உலகத்தை பொறுத்த வரைக்கும் சங்கரை தான் சிவன்றாங்க. சங்கருக்கு அந்த அழகே அந்த நெற்றி கண், மூன்றாவது கண் தான். அப்போ அதை கொடுக்கறதே யார், பாபா தான் கொடுக்குறாரு எல்லாருக்கும். இதன் மூலமாக தான் நீங்கள் சக்கரத்தை தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ஞானம்ங்கிற மூணாவது கண் மூலமாக. மற்ற யாருக்கும் அந்த கண் இல்லாத காரணத்தினால கார் இருளில் கும்பகரண உறக்கம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நாடகத்துடைய ஆரம்பத்தில் என்ன நினச்சி யாருக்கும் தெரியாது, நடுவில் என்ன நினச்சி தெரியாது, கடைசியில் என்ன நடக்கும் அதுவும் தெரியாது. ஏன்னா தூய்மையாக்கக்கூடிய பதித்த பாவனர் தந்தையே மறந்துட்டாங்க. மறந்து என்ன சொல்லிட்டாங்க, அவர் கல்லிலையும் முள்ளிலையும் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவங்களுக்கு எப்படி ஞானம் வரும், அவர் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார் எப்போ வந்தாருன்னு தெரிஞ்சாதானே ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் தெரியும். அதனால் தூங்கிட்டு இருக்கிறாங்க இறைவனை மறந்து. எங்கும் நிறைந்தவர்னார் சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாருடைய அழிவிற்கான நேரம்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, யாருமே தப்பிக்க முடியாது. நெருப்பில் எரிந்து மரணம் அடைந்து அழிந்து போவார்கள், பின்னர் அனைவரையும் என்னுடன் திரும்ப அழைத்து செல்வேன், நான் வழிகாட்டியாகி வந்திருக்கிறேன். நீங்கள் பாண்டவ சேனை ஆவீர்கள் அல்லவா. அவர்கள் உலகாயத யாத்திரைக்கு அழைத்து செல்கின்றனர், அதை ஜென்ம ஜென்மங்களாக செய்து வந்திருக்கிறீங்க. இது ஆன்மீக தீர்த்த யாத்திரை. இதில் நடக்க வேண்டிய சுற்ற வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு தந்தை சொல்றார். இரவுல கூட கண் விழித்து என்னை நினைவு செய்யுங்கள், என்னிடம் புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்துங்கள் இல்லையா. இரவில் கூட கண் விழித்து என்னை நினைவு செய்யுங்கள். ஸோ தொடர்ந்து அதை வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறார் பாபா. புத்தியின் தொடர்பை என்கிட்ட ஈடுபடுத்துங்க. தூக்கத்தை வென்றவராக ஆனீங்கன்னா நீங்கள் என் அருகாமையில் வந்து கொண்டே இருப்பீர்கள். அவங்க விகாரத்தின் மூலமான வம்சாவளி பிராமணர்கள், நீங்கள் பிரம்மா வாய்வழி வம்ச பிராமணர்கள். இப்போ நீங்கள் ஆன்மீக யாத்திரையில் ஈடுபட்டு இருக்கின்றீர்கள், நீங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த பிராமணர்கள் சுயம் தூய்மையற்றவர்களாக இருக்கிறாங்க, அதனால் பிறரையும்
அவங்களால தூய்மையாக்க முடியாது. நீங்க தூய்மையாக இருக்கணும். ருத்ர ஞான யஜ்யத்தில் தூய பிராமணர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த பிராமணர்கள் கோயிலில் இருக்கிறாங்க. பிராமணன்ற பெயர் கொண்டிருந்தால் தேவதைகளின் மூர்த்தியின் மீது கை வைக்க முடியும் மற்றும் அவற்றிற்கு ஸ்நானம் முதலியவை செய்விக்க முடியும். ஆனால் அவர்களே தூய்மை இல்லாமல் தான் இருக்கிறார்கள். மற்றபடி கோவிலுக்கு செல்லும் பிற மனிதர்கள் பிராமணன் என்ற பெயர் கொண்டிருக்கவில்லை என்றால் அவர்களை கை வைத்து தொட அனுமதிப்பதில்லை. பிராமணர்களுக்கு அதிக மதிப்பு உள்ளது. ஆனாலும் அவர்கள் தூய்மையற்றவர்கள், விகாரிகளே ஆவார்கள். சிலர் பிரம்மச்சாரியாக இருப்பார்கள். யார் 21 குலத்தை முன்னேற்றுகிறார்களோ அவர்களே உண்மையிலும் உண்மையான பிராமணிகள் அப்படின்னு தந்தை புரிய வைக்கிறார். கன்னிகை ஒருவேளை கன்னிகை ஒருவேளை முன்னேற்றம் அடைய செய்தால் அவருடைய தாய் தந்தையும் அப்படியே இருப்பாங்க. 21 தலைமுறைக்கு நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானராக ஆக முடியும்னு இந்த தாய் தந்தை உங்களுக்கு கற்பிக்கின்றார்கள். தந்தை மறைமுகமாக இருக்கின்றார் என்று குழந்தைகள் அறிவீர்கள். சிவபாபா பிரம்மா மூலம் நமக்கு அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கிறாரு. இந்த தாதாவோ தொழில் செய்து கொண்டு இருந்தார். இப்பொழுது அநேக பிறவிகளின் கடைசி பிறவியின் இறுதியில் சிவபாபா வந்து பிரவேசம் செய்திருக்கிறார். மேலும் இவர் மூலமே ஞானத்தை சொல்றாரு. இது ரதம். சிவபாபா சாரதி ஆவார். இந்த ரதம் அநேக பிறவிகள் தூய்மையற்றதுன்னு இப்ப நிராகார பரமாத்மா புரிய வைக்கிறாரு. முதல்ல இந்த பிரம்மா பாபா தான் தூய்மையாகிறார். அருகில் இருக்கின்றார். நான் பகவான் என்று இவர் சொல்வதில்லை. இது என்னுடைய அநேக பிறவிகளின் கடைசியிலும் கடைசி பிறவி, வானப்பிரஸ்த நிலை, தூய்மை இல்லாத நிலை என்று இவர் கூறுகிறார். பாபா இவருக்குள்ள பிரவேசம் செஞ்சிருக்காரு. நீங்க தனது பிறவிகளை பற்றி அறியவில்லை. நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் என்று இப்பொழுது தந்தை கூறுகின்றார். பதித்த பாவனர் பரமபிதா பரமாத்மாவே ஆவார் என்பது கூட புத்தியில் வருகிறது. அவர் தந்தையாகவும் இருக்கிறாரு, ஆசானாகவும் இருக்கிறாரு, குருவாகவும் இருக்கிறாரு. முழு நாடகத்துடைய முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கிறார். பாபா நம்மை உடன் அழைத்து செல்வார் என்று நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இந்த தந்தை ஆசான் குருவின் வழிகாட்டுதலை பெறுவதன் மூலம் நீங்க உயர் பதவியை அடைவீங்க. எவ்வளவு நல்ல முறையில் பாபா புரிய வைக்கிறாரு. சிலரோ தாரணை செஞ்சு ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்த பதவியை அடைகிறாங்க. ஆனால் யார் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்வதில்லையோ அவங்க உயர்ந்த பதவியை அடைவதில்லை. சுகதாமம் மற்றும் சாந்தி தாமத்தை நினைவு செய்து இந்த துக்கதாமத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள் என்று பாபா கூறுகின்றார். தன்னை அசரீரின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது நாம திரும்பி சென்று கொண்டு இருக்கிறோம். பாபா அழைத்து செல்ல வந்திருக்கிறாரு. ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க நடிப்பை மறுபடியும் நடிக்க வேண்டும். பாபா சொல்றாரு, இப்ப யாருமே தப்பிக்க முடியாது. அனைவரின் அழிவுக்கான நேரம் இது. எல்லாமே நெருப்புல அழிந்து மரணம் அடைவார்கள். ஆனா உடல் தான் அழியும். அழிவற்றது எது? ஆத்மா. அதை பாபா அழைச்சிட்டு போயிடுவார். அதுக்காக தான் வந்திருக்காரு. எங்க அழைச்சிட்டு போகணும்னு வழி சொல்ல தான் வந்திருக்காரு. சொல்லிட்டாரு நமக்கு. அதுக்கான பயிற்சி பண்ணி நாமளே போகிறோம். அவங்களுக்கு தெரியல, அடித்து உதச்சி அவர் இட்டுட்டு போகிறார் அஞ்ஞானிகளை.
இப்போ பாபா சொல்கிறார், நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாண்டவ சேனை, எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடியவர்கள் நீங்கள் தான். இன்னொரு அர்த்தம், பாண்டவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் ஸ்ரீகிருஷ்ணர். ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறத அப்படியே கேட்குறவங்க தான் பாண்டவர்கள். அதேமாதிரி சிவபாபா சொல்கிறத அப்படியே கேட்டு மாயாவை வெல்பவர்கள், மாயாவை வெல்பவர்கள், அதான் பாண்டவ சேனை. இப்போ மற்றவங்க அஞ்ஞானிகள், டூரிஸ்ட் கைடு இருக்கிறாங்களே, அவங்க உலகாயுத யாத்திரைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, இமயமலை, திருவண்ணாமலை அந்த மாதிரி. ஆனால் பாபா சொல்கிறாரு, அந்த மாதிரி யாத்திரையை நீங்கள் என்ன இப்போயா புதுசாக பண்ணீங்க, பல ஜென்மமாக பண்ணியிருக்கிறீங்க. இப்போ அதுக்கெல்லாம் நேரத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா இது ஆன்மீக தீர்த்த யாத்திரை. 2500 வருஷம் அந்த தீர்த்த யாத்திரை பண்ணீங்க. இந்த யாத்திரை அப்போ பண்ணதும் கிடையாது, அது தெரியவும் தெரியாது. இப்போ மட்டும்தான் இதுக்கு வாய்ப்பு. இதில் இந்த தீர்த்த யாத்திரையுடைய சிறப்பம்சம் என்னென்னா, இதில் நீங்கள் நடக்கக்கூட தேவையில்லை, சுத்தக்கூட தேவையில்லை, அவ்வளோ ஈஸி. என்ன பண்ணணும்? என்ன நினைவு செய்யுங்க. பரந்தாமத்தில் பாபா நினைவு செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். 1 செகண்டில் பரந்தாமத்துக்கு போயிட்டீங்க. சூக்ஷ்மதனத்தில் பாப்தாதாக்கு எதிராக இருக்கிற மாதிரி நினைவு செய்யுங்க. இப்போவே பண்ணுங்கள் டக்குன்னு. சூக்ஷ்மதனத்தில் பாப்தாதாக்கு எதிராக இருக்கிறோம். ஸோ இதில் இந்த நினைவு செய்கிறது மட்டும்தான் இங்கே தீர்த்த யாத்திரை. ஆத்மா செய்கிற உண்மையான யாத்திரை இதுதான். இந்த யாத்திரையை, இந்த நினைவை இரவில் கண் விழித்து செய்யுங்கள். பாபாவை கண் விழித்து நினைவு செய்யுங்க. இது பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, இன்னொரு சிஸ்டர் அதிகாலையில் 1:30 மணிக்கே எழுந்திரிச்சு பாபா நினைவு செய்வாங்களாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. அப்போ அந்த இன்னொரு சிஸ்டர் சொல்கிறாங்க அவங்களுக்கு, சிஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க, காலேஜுக்கு போனால் தூக்கம் வரும் அப்படின்ட்டு பாபா ஃபோட்டோ முன்னாடி நின்று 2 பேரும் பேசுகிறாங்களாம். அடுத்த நாள் வானிலை வருதான், இரவில் கண் விழித்து யோகா செய்யுங்க, உங்களுடைய உடல் நலம் வீணாயிடுமோன்னு கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வீணாகாது, யோக பலத்தினால இன்னும் சக்தி தான் ஏறும் அப்படின்னு சொன்னது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அந்த நம்பிக்கை இல்லையா, அந்த ஒரு, ஏன்னா 2500 வருஷமாக நைட்டு தூங்கணும், நல்லா தூங்கணும், அதிகமாக தூங்கணும், இப்படியே கேட்டு அதிலிருந்து நம்ம மைண்டை வெளியில் எடுக்கிறதுக்காக தான் பாபா தினம் இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இரவில் கண் விழித்து என்னோடு உங்களுடைய புத்தியின் தொடர்பை ஈடுபடுத்துங்க, தூக்கத்தை வென்றவர் ஆகுங்க. எந்த அளவுக்கு தூக்கத்தை வெல்றீங்களோ அந்த அளவுக்கு என்கிட்ட வந்துகிட்டே இருக்கிறீங்கன்றார். பாபா 24 மணி நேரம் சேவை செய்கிறார்ல, அப்போ அவர் தூங்குவாரா இல்லையா? இப்போ அந்த பிராமணர்களுக்கும் பிரம்மா குமாரிகள், பிரம்மா வாய் வழியாக பிறந்த நமக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்றார். அவங்க விகாரத்தின் மூலமாகத்தான் பிறவி எடுக்கிறாங்க, நாம தான் பிரம்மாவுடைய வாய் வழியாக பிறக்கிறோம். நீங்கள் இந்த ஆன்மீக யாத்திரையிலே ஈடுபட்டு இருக்கிறீங்க. இது ஒரு நாள் சொன்னார் இல்லையா, யாருமே உலகியல் ஆன்மீக யாத்திரை போகிறாங்க இல்லையா, உலகாய யாத்திரை, இமயமலைக்கு, அது மாதிரி போயிட்டு வீட்டுக்கு வர வரையும் கண்டிப்பாக தூய்மையாக தான் இருப்பாங்க. அதான் பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு சங்கமயுகம் ஃபுல்லாகவே யாத்திரை தான், ஆன்மீக யாத்திரை. அதுவும் இங்கே டைரெக்டாக சிவன்கிட்டே போயிட்டு வரீங்க. அவங்க சும்மா கோயிலுக்கு தான் போயிட்டு வராங்க. அப்போ டைரெக்டாக சிவன்கிட்டே போயிட்டு வரீங்கன்னா இந்த யாத்திரைக்கு முடிவே இல்லை, இந்த சங்கமயுகம் முடிகிற வரைக்கும்னா நீங்களும் தூய்மையாக தானே இருக்கணும். சூப்பர் பாயிண்ட் இல்லையா? அதனால் நீங்கள் தூய்மையாக இருக்கணும். நீங்கள் தூய்மையாக இருந்தால் தான் மற்றவங்களை தூய்மையாகுங்கன்னு உங்களால் சொல்லவே முடியும். பிராமணர்கள் அவங்களே தூய்மையானவர்களாக இல்லாத காரணத்தினால அவங்களால மற்றவங்களையும் தூய்மையாக இருங்க அப்படின்ட்டு சொல்லவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. நாம தான் தூய்மையாக இருக்கணும். ஏன்னா நமக்கு நடத்துகிறதே சுயம் பகவான். 24 மணி நேரமும் தீர்த்த யாத்திரையில் வேறு இருக்கிறோம், ஆன்மீக யாத்திரையில். ஏன்னா இந்த ருத்ர ஞான யஜ்யத்தில் மட்டும்தான் தூய்மையான பிராமணர்கள் இருக்கிறாங்க. மற்ற கோயிலில் இருக்கிற பிராமணர்கள் யாருமே தூய்மையானவர்கள் கிடையாது, விகாரத்தில் தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் பிராமணன்னு பேர் வச்சாலே நீங்கள் தேவதை சிலைக்கு பூஜை பண்ணலாம், அந்த சிலையை நீங்கள் தொடலாம். பிராமணன் இல்லாதவங்க அதை தொடக்கூட கூடாது அப்படின்ட்டு பிராமணர்களுக்கு ஒரு மகிமை இருக்குது. அது ஆக்சுவலாக நம்மளுடைய மகிமையுடைய நினைவார்த்தமாக அவங்களுக்கு வந்திருக்கு.
அவங்க தான் பிராமணனாக இருந்தால் மட்டும்தான் பூஜை செய்ய முடியும் அப்படிலாம் இருக்குது. பட் இப்போ கொஞ்சம் மாறுது இல்லையா? இப்போ கோயிலுக்கு போகிற மற்ற யாருமே அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் பிராமணனா இல்லைன்னா அவங்க மூர்த்தியை தொடவே விட மாட்டாங்க, மூலஸ்தானத்துக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. பிராமணர்களுக்கு தான் அதிக மதிப்பு இருந்தாலும் அவங்க ஒன்றும் தூய்மையாக இருக்கிறது கிடையாது, விகாரிகளாக தான் இருக்காங்க. சிலர் வேணால் பிரம்மச்சாரிகளாக இருக்கலாம், ஆனால் உண்மையிலும் உண்மையான பிராமணர் யாருன்னா தூய்மையாக இருக்கிறவங்க மட்டும் கிடையாது. வேற என்ன? யார் 21 குலத்தை முன்னேற்றம் சேவை செய்கிறாங்களோ, 21 பிறவிக்கான உயிர் தானம் கொடுக்குறீங்க, பாபாவுடைய ஞானத்தை கொடுத்து தனக்கு சமமாக மற்றவங்களை மாத்திர சேவையை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் உண்மையிலும் உண்மையான பிராமணி. இப்போ அதான் பாபா சொல்கிறாரு, ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு இது 2 அர்த்தத்தில், ஏன்னா ஹிந்திலேருந்து தமிழில் மாற்றினதுனால இது எந்த அர்த்தம் தெரியல. ஒன்று, அந்த பொண்ணுக்கு ஞானம் கிடைச்சா அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு அந்த பொண்ணு புரிய வைப்பா. இன்னொன்று, அந்த பொண்ணு முன்னேற்றம் அடைய செஞ்சாங்கன்னா தாயும் தந்தையும் முன்னேற்றம் அதே மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு கொடுத்தா அவங்க மாறுவாங்க, அப்பா அம்மா மாறுவாங்க. அல்லது ஒரு பொண்ணுக்கு கொடுத்தாலே அந்த குடும்பமே மாறிடும் அப்படிங்கிற அர்த்தம். இப்போ 21 தலைமுறைக்கு நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானர் ஆக முடியும்னு நமக்கு இந்த அப்பா அம்மா, அதாவது பிரம்மா தாயும் சிவ தந்தையும் சொல்கிறாங்க. இப்போ சிவபாபா மறைமுகமாக தான் இருக்கிறார், பிரம்மா மூலமாக நமக்கு இந்த ரகசியத்திலும் வெளிப்படுத்துகிறாரு. மற்றபடி பிரம்மா பாபாவுக்கு இந்த ஞானம் உண்மையிலே தெரியாது. அவர் பாட்டுக்கு தொழில் தான் செஞ்சுட்டு இருந்தார். அவருடைய கடைசி பிறவியில் கடைசி நேரத்தில் பாபா பிரவேசம் செஞ்சு ஞானத்தை கொடுக்குறார். அப்போ பிரம்மாவுடைய உடல் சிவபாபாவுக்கு ஒரு ரதம். அந்த ரதத்தை சவாரி செய்யக்கூடிய சாரதி சிவபாபா. அதுதான் சிவனுக்கு பதிலாக ஸ்ரீகிருஷ்ணருடைய பேரை மகாபாரதத்தை போட்டிருக்காங்க. ஸோ அவர் தான் தேரோட்டியாக இருப்பார் கடைசியில் அர்ஜுனன் யுத்த மைதானத்தில் இருக்கும்போது. ஸோ மாயையுடைய யுத்த மைதானத்தில் இருக்கும்போது நம்மளை வெல்றதுக்கான வழியை பிரம்மாவுடைய ரதம், உடல்ன்ற தேரை இயக்கக்கூடிய சாரதியாக சிவபாபா இருக்கிறார். அதாவது அதன் மூலமாக நமக்கு ஞானத்தை சொல்றாரு. ஆனால் எப்பவுமே இருப்பாருன்னு அர்த்தம் இல்லை. இப்போ பாபா சொல்றாரு, இந்த ரதம் நிறைய பிறவி எடுத்துடுச்சு, அதனால தூய்மையற்றதாக தான் இருக்குது. ஆனால் அப்படி இல்லையா, முதல்ல எல்லா அதிக பிறவி எடுத்தது இந்த ரதம் தான், அதாவது பிரம்ம பாபாவுடைய ஆத்மா தான். ஆனால் அதே பிரம்ம பாபாவுடைய ஆத்மா தான் முதல்ல தூய்மையாகவும் ஆகிறார். ஏன்னா பாபாவுக்கு பக்கத்திலே இருக்கார் இல்லையா, அருகில் இருக்கின்றார். எப்படி பாபாவுக்கு பக்கத்தில் இருக்காரு? பிரம்மாவுடைய ஆத்மா எங்கன்னா சிவபாபாவுடைய ஆத்மா பக்கத்திலே இருக்கும் இல்லையா, அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். புருவமத்திலே தான் 2 பேருமே இருக்கிறாங்க. இப்போ பிரம்மா பாபா ஒன்றும் நான் பகவான்னு சொல்கிறது கிடையாது. அவர் சொல்கிறதெல்லாம் இது என்னுடைய கடைசியிலும் கடைசி பிறவி வானப்பிரஸ்த நிலை, தூய்மையே இல்லாத நிலைன்னு தான் பிரம்ம பாபா தானே சொல்லணும். அப்படியே தூய்மையானவன்லாம் சொல்லலை. எப்போ சிவபாபா அவருக்குள்ளே பிரவேசம் ஆகிறாரோ அப்போ சொல்கிறாரு, உன்னுடைய பிறவி பற்றி உனக்கு தெரியல, நான் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ நமக்கு இந்த ஞானத்தை எல்லாம் கேட்ட பிறகு தான் தெரியுது, பதித்த பாவனர் இந்த பரமாத்மா தான், தூய்மையாக்கக்கூடிய ஞானத்தை இவர் தான் கொடுக்குறாரு. அவர் நமக்கு தந்தைக்கு தந்தையாகவும் ஆசானுக்கு ஆசானாகவும் குருவுக்கெல்லாம் சத்குருவாகவும் இருக்கிறார். ஏன்னா அவர்கிட்ட தான் முழு
சிருஷ்டி நாடகத்துடைய ஞானம் இருக்குது. ஆரம்பத்திலேருந்து கடைசி வரை உள்ள ரகசியங்கள் அவருக்கு தான் தெரியுது. அவர் தான் புரிய வைக்கிறார். புரிய வைக்கிறதும் இல்லாமல் யோகமும் கற்றுக் கொடுத்து நம்ம தூய்மையும் படுத்தி விட்டுட்டு போகிறதில்ல, அவர் கூடவே அழைச்சிட்டு போவாருன்னு நமக்கு தெரியும். இப்போ சிவபாபாவே தான் அப்பாவாகவும் டீச்சராகவும் குருவாகவும் இருக்கிறார். ஸோ இந்த மூன்றுமாகவும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சிவபாபாவுடைய வழிகாட்டுதலை நீங்கள் எடுக்கிறதன் மூலமாக, அதாவது ஸ்ரீமத்தை பெறுவதன் மூலமாகத்தான், அதை நீங்கள் தாரணையில் எடுத்துகிட்டு வருவதன் மூலமாக தான் உயர்ந்த பதவி அடைவீங்க. எவ்வளவு ஈஸியாக புரிய வைக்கிறார். இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல பாபா சொல்கிறது அப்படியே தாரணை செஞ்சு ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்த பதவி அடையிறாங்க. ஆனால் யாரெல்லாம் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கலையோ இல்லையா, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுப்பா அப்படி, அதாவது சிவபாபான்னு நம்பிக்கை இருக்கும், ஒரு சில விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க, மற்றபடி எல்லா ஸ்ரீமத்தையும் யார் ஏற்றுக்கலையோ அவங்க உயர்ந்த பதவி அடையிறது கிடையாது. இப்போ அதுலேயும் உண்மையான ஸ்ரீமத் என்னது, துக்கமே வராது. ஸ்ரீமத் ஃபாலோ பண்ணிங்கன்னா குஷியாக இருப்பீங்க. அதில் மெயின் ஸ்ரீமத் என்னது, சுகதாமத்தையும் சாந்தி தாமத்தையும் மட்டும் நினைவு செய்யுங்க. இந்த துக்கதாமத்தை மறந்துக்கிட்டே போங்க. துக்கதாமத்தை நினைவு செஞ்சுட்டு அப்புறம் துக்கமாக இருக்குதுன்னா ஏன் நினைவு செய்கிறீங்க, ஏன் பார்க்குறீங்க, துக்கதாமத்தில் என்ன நடக்குதுன்னு ஏன் பார்க்குறீங்க, ஏன் கேட்குறீங்க? பாபா சொல்லிக்க சுகதாமதம் வரப்போகிற யுகம் இப்படி இருக்குன்றார். ஸோ அதில் ஸ்ரீ நாராயணனாகவே வாழுங்க, பரந்தாமத்திலே இருங்க, துக்கதாமத்துக்கே வராதிங்க, துக்கதாமத்தை மறந்துக்கிட்டே போங்க அப்படின்ட்டு பாபா வழி சொல்கிறார். இன்னொரு முக்கியமான வழி, உங்களை எப்பவுமே அசரீரின்னு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு உடம்பே கிடையாது, ஒலியாக தான் இருக்கிறேன் இல்லையா, ஒரு உடலுக்குள்ளே இருக்கிறேன், பட் நான் அந்த உடல் உணர்வே இல்லை. செத்துட்டோன்னு தானே சொல்கிறாரு. செத்துட்டோம், ஒலியாக வெளியே வந்துடுச்சு, வேற ஒரு உடலை கொடுக்குறாரு, அதுக்குள்ளே போயிருக்கிறோம், அவ்வளோதான். அப்போ என்ன அசரீரின்னு புரிஞ்சுக்கோங்க. உடல் கிடையாதுன்னு அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா. பாபாவை நினைவு செய்யணும், சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செய்யணும், துக்கதாமத்தை மறக்கணும், அசரீரின்னு புரிஞ்சுக்கணும். இந்த 3 ஸ்ரீமத்தையும் ஃபாலோ பண்ணால் எப்படி துக்கம் வரும்? அடுத்தது இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், இப்போ நாம் திரும்பி போயிட்டு இருக்கிறோம் அதுவும் இருக்கணும். எப்போ கூப்பிட்டாலும் போயிடுவோம், அப்படி இருக்கணும். பாபா அழைச்சிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கிறார். இப்போ அவங்கவுங்களுடைய நடிப்பை மறுபடியும் எல்லாருமே நடிச்சு தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாவுமே அழிவற்ற நடிகர். உலகத்தில் ஒரு பொழுதுமே பிரளயமெல்லாம் ஏற்படுறது கிடையாது. இது துக்கதாமம். இதன் பிறகு சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்துக்கு நாம் போவோம். புத்தியில் இந்த ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க, தூய்மையாக இருங்க. பாபா சொல்கிறார், நம்ம இப்போ சாந்தி தாமம் போவோம், அடுத்தது சுகதாமம் வருவோம், அங்கேருந்து 84 பிறவி நடிப்போம், மீண்டும் பிராமணன் ஆகும், மீண்டும் பாபாவை கிடைப்பாரு. ஸோ இதையே சுற்றிக்கிட்டே இருங்க, கூடவே தூய்மையாகவும் இருங்க இல்லையா. அந்த ஸ்ரீகிருஷ்ணர் மகாவிஷ்ணு அப்படின்னாலே அந்த சக்கரம் தான் ஃபேமஸ் இல்லையா, அழகு. ஸோ அது மாதிரி பிராமணன்னாலே அந்த ஸ்வதர்ஷ்ண சக்கரதாரியா இருக்கிறது தான் நமக்கு மகிமையே. அப்படி ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க, கூடவே தூய்மையாகவும் இருங்க. அப்போ தான் உங்களுடைய படகு கரை சேரும் இல்லையா. நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிகிட்டே போயிட்டீங்கன்னா ஒரு கதை வரும் இல்லையா, நாராயணான்னு சொல்லிக்கிட்டே ஒரு தயிர் விற்கிறாமா நதியை கடந்து வந்துட்டாங்கன்ட்டு. அது மாதிரி இந்த விஷ நதி அல்லது விஷக்கடல் இந்த உலகம். ஸோ இந்த உலகத்தை நீங்கள் கடக்கிறதுக்கு என்ன பண்ணணும், சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு செஞ்சுக்கிட்டே சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க, தூய்மையாகவும் இருங்க. ஏன்னா இது தீர்த்த யாத்திரை இல்லையா. அப்போ உங்களுடைய படகு தானாகவே கரை சேர்ந்துடும், நீங்களும் உயர்ந்த பதவி அடைவீங்க. இப்போ நீங்கள் பாபா நினைவு செய்கிறதன் மூலமாக காலின் மீது வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே உங்களுக்கு அக்கால மரணமே ஏற்படாது. எப்படி பாம்பு தன்னுடைய பழைய தோலை விட்டுட்டு புதுசை அடையுதோ, அதேமாரி நீங்கள் கூட சட்டையை மாற்றி புதியதை பெறுவீர்கள். உடம்புன்ற சட்டையை மாற்றிட்டு புதியதை பெறுவீர்கள். அந்த மாதிரி நிலையை இங்கேயே நீங்கள் உருவாக்கணும். சொர்க்கத்தில் என்னெல்லாம் பண்ணீங்களோ அதை நீங்கள் சங்கமயத்தில் பண்ணி காட்டணும். நாம் இந்த சரீரத்தை விட்டுட்டு
இனிமையான வீட்டுக்கு போவோம். நம்மள காலன் விழுங்க முடியாது. உண்மையிலே சந்நியாசிகள் பாம்புடைய உதாரணத்தை சொல்லவே முடியாது. வண்டினுடைய உதாரணமும் கூட இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்களுடையது தான். ஜனகருக்கு கிடைச்சது மாதிரி ஒரு நொடியில ஜீவன் முக்தி கொடுக்க முடியும்னு சொல்றாங்க. இதுவும் கூட காப்பி செய்கிறாங்க. ஜீவன் முக்தியில இருவருமே வேண்டும். அந்த சந்நியாசிகள் எவ்வாறு ஜீவன் முக்தியை கொடுக்க முடியும்? வீடு திரும்புங்கள், என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விகர்மம் விநாசமாகும்னு இப்ப தந்தை தான் சொல்றாரு. இல்லை என்றால் மிகுந்த தண்டனை அடைவீர்கள், மேலும் கீழான பதவி தான் கிடைக்கும். கடைசியில யாருடைய நினைவாவது வந்துச்சு அப்படின்னா நீங்க மறுபிறவி எடுத்தே ஆகணும். பா, எவ்வளோ பெரிய எச்சரிக்கை இல்லையா? நினைவின் மூலம் ஆரோக்கியம் மற்றும் ஞானத்தின் மூலம் செல்வம் கிடைப்பதையே ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைப்பதாக கூறப்படுகிறது. பின்னர் இவ்வளவு பணத்தை செலவு செய்வதற்கும் அலைந்து திரிவதற்கும் அவசியம் என்ன இருக்கிறது? அதனால தான் சுகாதாரத்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சருக்கு நீங்கள் இந்த மருத்துவமனை பல்கலைக்கழகத்தை திறந்தீங்கன்னா உங்களுக்கு மிகுந்த லாபம் கிடைக்கும்னு புரிய வைங்க. யார் செய்வாங்களோ அவங்க அதற்கேற்ற பலனை அடைவார்கள். செல்வந்தர்களின் வேலை செல்வந்தர்களை முன்னேற்றுவதாகும். ஏழைகள் தான் ஆஸ்தியை பெறுகின்றனர். மற்றபடி யாருடைய செல்வம் மண்ணோடு போகும் என்று யார் கோடீஸ்வரர்களோ அவர்களுக்காகத்தான் சொல்லப்பட்டு இருக்குது. கடைசியில நெருப்பு பிடித்து அனைத்தும் அழிந்து போய்விடும். கடைசியில் நெருப்பு பிடித்து அனைத்தும் அழிந்து போய்விடும். எனவே ஏன் விநாச காலத்துக்கு முன்பாகவே ஏதாவது செய்து ஏதாவது ஒரு உயர்ந்த பதவியை நீங்கள் அடையக்கூடாது? மரணம் அடைந்துதான் ஆக வேண்டும். நாடகம் முடிவுறத்தான் வேண்டும். பாபா எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறாரு. நதிகளும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்றனர். பாக்கி இந்த பிரம்மா தான் பிரம்மபுத்திரா ஆவார். சரஸ்வதி மம்மா ஆவார். மற்றவர்கள் ஞான கங்கைகள், தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கைகள். தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும் கங்கைகள் எப்படி தூய்மையாக்கும்? அது ஒன்றும் மேலா சந்திப்பு கிடையாது. ஆத்மாக்கள் பரமாத்மாவுடன் சந்திப்பதே உண்மையான மேலா ஆகும். அதனால தான் ஆத்மா பரமாத்மா நீண்ட காலமாக தனித்து இருந்தீர்கள்னு சொல்றாங்க. இப்ப பரமாத்மாவோடு ஜீவாத்மாக்களின் சந்திப்பு நடக்குது. பரமாத்மா கூட சரீரத்தை இரவலாக பெற்று லோனாக பெற்று இருக்கின்றார். இல்லைன்னா எப்படி உங்களுக்கு இந்த ஞானத்தை கற்பிப்பது? அதனால தான் அவரை சிவபகவான் அப்படின்னு அழைக்கப்படுது. அவர் இந்த பிரம்மாவுக்குள்ள பிரவேசம் செஞ்சு ஞானத்தை கொடுக்கிறாரு. சரஸ்வதியை ஞானத்தின் தேவின்னு சொல்றாங்க. பிரம்மாவுக்கும் கூட ஞானம் இருக்கும். அவருக்கு ஞானம் அளிப்பவர் யார்? ஞானக்கடல். வரிசைக்கிரமமான முயற்சியின் அனுசாரமே உங்களிடம் இந்த ஞானம் உள்ளது. அதனால இந்த ஞானத்தை தாரணை செஞ்சு ஸ்ரீமத் படி நடக்கணும். அனைத்துமே தூய்மையின் ஆதாரத்தில் தான் இருக்குது. ஞானத்தை தாரணை செஞ்சு ஸ்ரீமத் படி நடக்கணும். எல்லாமே தூய்மையின் ஆதாரத்தில் உள்ளது. இதற்காகத்தான் அபலைகள் மீது கொடுமைகள் இழைக்கப்படுகின்றன. திரௌபதி அழைத்தார்கள். சகித்து 21 பிறவிகளுக்கு தூய்மை இழப்பதிலிருந்து தப்பித்து விடுகின்றனர். நான் சாதுக்களையும் முன்னேற்றுகின்றேன் என்று கீதையிலும் கூட உள்ளது. ஆனால் சாதுக்கள் இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்றது கிடையாது.
சகித்து சகித்து 21 பிறவிகளுக்கு தூய்மை இழப்பதிலிருந்து தப்பித்து விடுகின்றனர். நான் சாதுக்களையும் முன்னேற்றுகின்றேன்னு கீதையில் கூட இருக்கு. ஆனால் சாதுக்கள் இந்த வார்த்தைகளை எடுத்து சொல்றது கிடையாது. இல்லை, அவங்க அதை விட்டுடுறாங்க அல்லது அதுக்கு விளக்கம் கொடுக்கலன்றார். ஏன்னா சாதுக்கள் ஏதோ நம்மளை முன்னேற்றதா நினச்சிட்டு நம்ம அவங்க முன்னாடி நின்று கேட்டுட்டு இருக்கிறோம் இல்லையா, அதுக்காக பாபா சொல்றாரு. இப்போ பாபா சொல்றாரு, பிரம்ம பாபா மூலமாகத்தான் நமக்கு இந்த ஞானத்தை பாபா கொடுக்குறார். ஸோ குருவாக டீச்சராக எல்லாமாகவும் இருக்கிறாரு. அப்படின்னா அவர் சொல்கிறத நாம் ஏற்றுக்கணும். ஏற்றுக்கிட்டால் தான் உயர்ந்த பதவி, இல்லைன்னா கிடைக்காது. ஸோ அவர் கொடுக்குற முக்கியமானது என்னது? சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைச்சிங்க, துக்கதாமத்தை மறந்துடுங்க, அசரீரின்னு புரிஞ்சுக்குங்க இல்லையா. செம சூப்பர் பாயிண்ட். ஆக்சுவலாக இன்றைக்கி வானிலை இந்த 3 விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த 3 லைனை அசரீரின்னு புரிஞ்சுக்கோங்க எப்பயுமே அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் நான் போயிட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி அவங்கவுங்க நடிக்க அவங்கவுங்க வந்து தான் ஆகணும். ஏன்னா ஆத்மா அழிவற்ற நடிகன். மற்றபடி ஒரு பிரளயம் ஏற்பட்டு எல்லாமே காணாமல் போயிடுவாங்களா அப்படின்னா அப்படிலாம் ஆகவே ஆகாது. இது துக்கதாமம். இந்த துக்கதாமத்துக்கு அடுத்ததாக நாம் போக போகிற இடம் சாந்தி தாமம். அதுக்கப்புறம் போக போகிறது சுகதாமம். புத்தியில் இந்த ஸ்வதர்ஷன சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருங்க இல்லையா. இது துக்கம் நிறைஞ்ச. இப்போ பாருங்கள், சக்கரத்தை சுற்றுறதுக்கு எப்படி வழி சொல்கிறார் பாருங்கள். ஏன்னா ஜென்ரலாக சக்கரத்தை சுற்றுறோன்னா அந்த 5 சொரூபத்தை தான் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு இந்த ஞானத்தை வைத்தே தான் சுற்றணும். பாபா முரளியில் சொல்கிறத வச்சு இன்றைக்கி எப்படி சொல்கிறாரு, இது துக்கதாமம், நான் வெறும் அசரீரியாக இங்கே இருக்கிறேன், அப்படியே பரந்தாமத்துக்கு போகிறேன், அப்படியே நான் சுகதாமத்துக்கு வருவேன் ஆரோக்கியமான உடலில். ஸோ இந்த சக்கரம் உங்கள் புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்கட்டும். தூய்மையாகவும் இருங்க. ஏன் இந்த சக்கரத்தை சுத்த 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 தூய்மையாகவும் இருப்பீங்க. ஏன்னா புத்தி இதிலே பிஸியாக இருக்கும், ஆத்மாவும் சக்தி நிறைஞ்சதாக இருக்கும், விகார ஈர்ப்புகள் உங்களுக்கு இருக்காது, அதனால் தூய்மையாக இருப்பீங்க. அப்போ உங்களுடைய படகு ஆட்டோமேட்டிக்காக கரை சேர்ந்துடும். அப்போ காலன் மீது வெற்றி அடைகிறதுக்கான வழியே இதுதான். அந்த இப்போ நீங்கள் இப்படி தூய்மையாக இருக்கிறதன் மூலமாக, ஞான சக்கரத்தை சுற்றுறதன் மூலமாக, பாபா நினைவிலே இருக்கிறதுனால காலன் மீது வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா சொர்க்கத்தில் வெற்றி அடைஞ்சு முடித்த உடனே அது சொர்க்கம் இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, சொர்க்கத்தில் எந்த திடீர் மரணமும் அகால மரணமும் இருக்காது. எப்படி பாம்பு தன்னுடைய தோலை கஷ்டப்படாமல் உரிச்சிட்டு போதோ அந்த மாதிரி உடம்புன்ற சட்டையை நீங்கள் ஈஸியாக மாற்றிக்குவீங்க. அதாவது அசரீரி உணர்வில் அசரீரி பயிற்சியிலே இருக்கிறதுனால உடல்லிருந்து போகணுன்ற உணர்வே இருக்காது. நான் ஆல்ரெடி ஒலியாக இருக்கிறேன், பாபா நினச்சி போயிட்டேன், அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படி தான் நீங்கள் அங்கே அடைவீங்க. சத்தியுகத்தில் அப்படி தான் உங்களுக்கு பாம்பு தோல் உரிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு. அது ஒரு துக்கமான விஷயமாகவோ முடியாத விஷயமாகவோ இருக்காது. ஆனால் அந்த நிலை உங்களுக்கு இப்பயே உருவாகணும். ஏன்னா சங்கம யுகத்தில் உங்களுடைய மரணம் அப்படி தான் இருக்கணும். இப்போ இந்த சரீரத்தை விட்டு இனிமையான வீட்டுக்கு போவோம், நம்மளை காலனே விழுங்க முடியாது அப்படின்றது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லை. இந்த அழுக்கான சரீரத்தை விட்டு எங்கே போக போகிறோம்? இனிமையான வீட்டுக்கு. ஸோ இனிமையான வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம கிட்டேயே காலன் வரவே மாட்டோம் 2500 வருஷத்துக்கு. அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வரும்போதும் சரி. உண்மையிலே சன்னியாசிகள் பாம்போடைய உதாரணத்தை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஆத்ம உணர்வை பற்றியோ தன்னுடைய அந்த ஆத்ம உணர்வுலே சட்டை மாற்றுற மாதிரி உடலை மாற்றுவாங்க அப்படிங்கிற சக்தியோ அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி வண்டோடைய உதாரணம் இருக்கு இல்லையா. வண்டு மற்ற இடத்துல இருக்கிற புழு எடுத்து ஊதி ஊதி தன்னுடைய இனத்து வண்டாக மாற்றிடும். ஆனால் அது இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்களுடைய தான் வண்டுடைய உதாரணம்னு சொல்கிறது ஏன் சொல்கிறாருன்னு தெரியல. சரி, இல்லற மார்க்கத்தினருடைய வழி அப்படின்னு நினைக்கிறேன் இது இல்லையா. இல்லற மார்க்கத்தை சார்ந்தவர்களுடைய வழி. இப்படி வண்டு போய் மற்ற புழுவை எடுத்து மீண்டும் 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 மீண்டும்
தேவதை தர்மத்தை சார்ந்தவர்களாக உருவாக்குறது. ஜனகருக்கு ஒரு நொடியில ஜீவன் முக்தி கிடைச்சதா பக்தியில் சொல்லியிருக்காங்களே, அதே மாதிரி ஒரு நொடியில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனால் இது இப்போ பாபா ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி சொல்கிறது தான் வேதத்தில் அப்படி காப்பி பண்ணிட்டாங்க. ஜனகர் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி அடைஞ்ச மாதிரி. இப்போ பாபா சொல்கிறாரு, ஜீவன் முக்தியில் இருவருமே வேண்டும். என்ன சொல்கிறாரு, இல்லற மார்க்கத்தினர் சொல்கிறார், கணவன் மனைவி 2 பேருமே. ஜீவன் முக்தின்றது ஆக்சுவலாக சொர்க்கம். சொர்க்கத்தில் 2 பேருமே வெறும் ஆணோ அல்லது வெறும் பெண்ணோ இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ கணவன் மனைவி இருவரும் வேண்டும். அந்த சன்னியாசிகள் ஜீவன் முக்தியை எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா அவங்க பொண்டாட்டியை விட்டுட்டு ஓடி போகிறவங்க அல்லது கல்யாணமே பண்ணிக்காமல் ஓடுறவங்க தான் சன்னியாசிகள். ஆனால் சொர்க்கம் இல்லற மார்க்கம். அப்போ இல்லற மார்க்கம் தான் சொர்க்கத்தில் இருக்கும்னா அந்த சொர்க்கன்ற ஆஸ்தியை சன்னியாசிகள் எப்படி கொடுக்க முடியும்? அதனால் பாபா சொல்றார், வீடு திரும்புங்க குழந்தைங்களே, டைம் ஆயிடுச்சு, 5000 வருஷம் நடிப்பு நடிச்சது போதும், வாங்க வீட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, என்ன நினைவு செஞ்சுட்டே இருங்க, உங்களுடைய பாவம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? பாபா நினைவு இல்லாமல் இல்லை மாயாவுடைய கவர்ச்சியிலே வீண் விஷயங்களே புத்தி மாட்டிக்கிட்டே இருக்குது, டிவி ரேடியோ இந்த மாதிரியே போயிட்டு இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா பாவம் அழியாது. அப்போ அந்த பாவத்துக்கான தண்டனை அடைந்தே தீரணும். அதுதான் கர்மத்தின் விதி. ஸோ பயங்கர தண்டனை அடைவீங்க. தண்டனையோட போகுதா அப்படின்னா கிடையாது. தண்டனையும் கொடுத்து பதவியும் ரொம்ப கீழானதாக ஆகிடும். அதுக்கு இன்னும் பயங்கர எச்சரிக்கை கொடுக்குறாரு பாருங்க. நீங்கள் நினைவில் இல்லை அப்படின்னா தண்டனை கிடைக்கும், பதவி போயிடும்னு சொல்கிறது இல்லாமல் மிகப்பெரிய தண்டனை இந்த துக்கம் நிறைஞ்ச உலகத்தில் மீண்டும் பிறக்கிறது தான். அது எப்போ பிறப்பீங்கன்னா, யாருடைய நினைவாவது உங்களுக்கு கடைசி நேரத்தில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மறுபிறவி எடுத்தே ஆகணும், எக்ஸப்ஷனே கிடையாதுன்ட்டு. செம பெரிய ரூல்ஸ். ஏன்னா உண்மையிலே கடைசி நேரத்து தண்டனை எல்லாமே கர்ப்பத்தில் தான் கிடைக்குன்றார். ஒருத்தங்க நினைவு இருந்துச்சுனாலே கர்ப்பத்தில் போயிடும் ஆத்மா. கர்ப்பத்துக்குள்ளே போயிடுச்சுனாலே அங்கேயே எவ்வளோ தண்டனை இல்லையா? 4 மாதத்தில் வருதுன்னா 6 மாதம் தண்டனை அனுபவிக்குது. ஸோ மீண்டும் மீண்டும் அந்த ஞாபகம் எல்லாம் மறக்கிற அளவுக்கு வரும், அபாஷன் ஆகும், மறுபடியும் இன்னொரு கர்ப்பத்துக்கு போகும். ஸோ இப்படியே அந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கும் கடைசி நேரத்தில். ஆனால் இப்போ தான் எனக்கே புரியுது, இந்த ஞானத்துடைய சாரமாக தான் பைபிளில் இருக்கும். கடைசி நேரத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ அப்படின்னு போட்டிருக்கும். கர்ப்பத்தில் போகிற ஆத்மாக்களுக்கு ஐயோன்னு போட்டிருக்கணும் கரெக்டாக. சரி, கர்ப்பிணி பெண்களும் துடிப்பாங்க தான். இப்போ பாபா சொல்கிறாரு, அதனால் யார் நினைவு வந்தாலும் நீங்கள் மறுபிறவி எடுத்தே ஆகணும். நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, என்னை மட்டும் நினச்சிட்டுங்களா இல்லை மற்றதை நினைக்க போகிறீங்களான்ட்டு. ஏன்னா எவ்வளோ பெரிய எச்சரிக்கையில் எவ்வளோ பெரிய விதியை இங்கே வெளிப்படுத்தியிருக்காரு. யார் நினைவு வந்தாலும் நீங்கள் பிறவி எடுத்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அப்போ ஒரே ஒரு சிவபாபாவுடைய நினைவின் மூலம் இருக்கிறதன் மூலமாகத்தான் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. இந்த ஞானத்தின் மூலமாக தான் செல்வம் கிடைக்குது. இதை தான் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி ஒரு வினாடியில் யோகமும் ஞானமும் உங்களுக்கு கிடைக்குதுன்னா இதுக்கு எதுக்கு பணத்தை செலவு செய்யணும்? எதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரியிறீங்க அப்படின்னு அர்த்தம். தீர்த்த யாத்திரைக்கு போகிறாங்க இல்லையா? ஜீவன் முக்தியோ ஒரு வினாடியில் உங்களுக்கு கிடச்சிது. இந்த ஞானத்தை சொல்லிட்டு இப்படி நினைங்க பாபான்னு சொல்லும்போது நீங்கள் சொர்க்கத்துக்கு அதிகாரி ஆகிடுறீங்கன்னா எதுக்கு கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ஏமாந்து அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க? அதை அப்படின்ட்டு நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்னா சுகாதாரத்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சருக்கு சொல்லுங்க. ஈஸியாக உங்களுக்கு ஆரோக்கியமும் செல்வமும் கிடைக்கிறதுக்கு இந்த ஆன்மீக மருத்துவமனை பல்கலைக்கழகத்தை நீங்கள் திறங்க. இதில் தான் உங்களுக்கு உண்மையான லாபம் இருக்குது, பல ஜென்மத்துக்கு இருக்குது இல்லையா? நிறைய பணத்தை சேர்த்து இந்தியாவில் வச்சா கணக்கு காட்டணும்னு ஸ்விஸ் பேங்க்கில் வச்சா கூட அவங்க கூட அது வராது இல்லையா இறக்கும்போது. ஆனால் இதன் மூலமாகத்தான் நமக்கு நன்மை இருக்குது. அதனால் புரிய வைங்க.
இந்த மாதிரி மருத்துவமனை நீங்கள் திறக்க உங்களுக்கு பயங்கர லாபம் கிடைக்கும் அப்படின்னு. அதை திறக்கிறதுக்கு கருவியாக இருந்தாலும் சரி, அதை திறக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் ஒரு பகுதியை கொடுத்தாலும் சரி, நிறைய லாபம் இருக்குது, உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரின்னு பாபா அப்படின்னு நீங்கள் புரிய வைங்க. யாருக்கு புரிய வைக்க சொல்கிறாரு? சுகாதாரத்துறை அமைச்சருக்கு, அதாவது கவர்மெண்ட்டுக்கே சொல்கிறார். கவர்மெண்ட்டு நீங்கள் திறந்து வச்சிங்கன்னா நிறைய பேருக்கு நன்மை கிடைக்கும், அது நிரந்தரமாக நன்மை கிடைக்கும். ஆனால் யார் இதை செய்கிறாங்களோ அதுக்கான பலனை அவங்க அடைவாங்க. இப்போ பாபா சொன்னதை கன்வின்ஸ் பண்ணி ஏதோ ஒரு அரசியல்வாதியை இதெல்லாம் திறக்க வச்சிங்கன்னா அந்த மாதிரி பலனும் அவங்க அடைவாங்க. செல்வந்தர்களுடைய வேலையே செல்வந்தர்களை முன்னேற்றுவது அப்படின்னு போட்டிருக்காரு. இது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அப்படி இல்லாட்டினா கூட பணக்காரங்களை முன்னேற்றத்தில் தான் இருப்பாங்களே தவிர ஏழைகளை முன்னேற்ற மாட்டாங்க. ஏன்னா ஏழைகளை முன்னேற்றத்துக்கு தான் இறைவன் வரார். கரெக்டு தானே இல்லையா? பணக்காரங்க கிட்ட தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே இப்போ பணக்காரங்களை தான் முன்னேற்றுறாங்க. ஆனால் பாபாவுடைய ஆஸ்தி என்னமோ ஏழைங்களுக்கு தான் கிடைக்கிது. மற்றபடி பணக்காரங்க நிறைய சொத்து பல தலைமுறைக்கு சேர்த்து வச்சுருந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்? மண்ணோட மண்ணாக போகும். அப்போ துடிப்பாங்க, ஐயோ இதை செலவு கூட பண்ணாமல் வீணாக்கிட்டேனே பேராசையில் அப்படின்ட்டு. இப்போ எல்லாமே தீப்பிடிச்சு அழிஞ்சு போயிடும். அதனால் அந்த அழிவுக்கு முன்னாடியே நீங்கள் ஏன் ஏதாவது செஞ்சு ஒரு பதவியை அடையக்கூடாதுன்னு புரிய வைங்க. மற்றபடி எல்லாருமே மரணம் அடைஞ்சு தான் ஆகணும், நாடகம் முடிஞ்சு தான் ஆகணும். பாபா எவ்வளோ நல்ல முறையில் உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. ஏன்னா நதிகள் சுற்றி வந்துட்டுருக்காங்க, அதாவது நல்ல பாபா சேவை பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்தது 2 பெரிய நதி சொல்கிறார். பிரம்மபுத்திரா நதி தான் இருக்கிறதுலே பெருசு இல்லையா, அது பிரம்மாவுடைய நினைவு. அதே மாதிரி சரஸ்வதி நதி சரஸ்வதி தாய் அம்மாவுடைய நினைவு. மற்ற எல்லாருமே ஞான கங்கைகள். மற்றபடி தண்ணி ஓடுற கங்கை எப்படி உங்களை தூய்மையாக்கும் அப்படின்னு புரிய வைங்க. உண்மையிலே அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா தண்ணியில் குளிக்கிறதுனாலெல்லாம் நீங்கள் தூய்மை ஆகிட மாட்டீங்க, யோகா அக்னியில் குளிங்க அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொன்று, கங்கை நதி ஒன்றும் கடவுளை சந்திக்கிற இடம் கிடையாது, சந்திப்பு மேலே கிடையாது. ஆத்மாக்கள் எப்போ பரமாத்மாவை சந்திக்குதோ அதுதான் உண்மையான மேலா. அதான் பாபா அவ்வளோ குஷியாக இருந்தார் இல்லையா கடந்த பாபா மீட்டில். அவ்வளோ குஷியாக இருக்குங்க பாருங்கள், 5000 வருஷத்து ஆத்மாக்கள் ஒன்றா உட்காந்துட்ருக்குறீங்க அப்படின்னு. இது என்ன சாதாரண குடும்பமா, குஷி இருக்குதா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தார். இப்போ பாபா சொல்கிறாரு, நம்மளை சந்திக்கிறதுக்காக சிவபாபாவே கடன் எடுத்துகிட்டு வர்றாரு ஒரு உடம்பை. சந்திக்கணும், இந்த ஞானத்தை கற்பிக்கணும்ன்ட்டு. ஏன்னா உடம்பு இல்லாமல் எப்படி கற்பிக்கிறது? ஆனால் அவரை சிவபகவான்னு சொல்லப்படுது. அந்த சிவபகவானே இந்த பிரம்மாவுக்குள்ள பிரவேசம் செஞ்சு ஞானத்தை கொடுக்குறாரு. மற்றபடி ஞானத்தின் தேவின்ட்டு சரஸ்வதியை சொல்கிறோம். பிரம்மா கையிலையும் ஓலைச்சுவடி இருக்கும், சரஸ்வதி கையிலையும் இருக்கும். அப்போ பிரம்மாவுக்கிட்டையும் ஞானம் இருக்கும் தானே. ஆனால் அவருக்கும் ஞானத்தை கொடுத்தது யார்? சரி, பிரம்மா கிட்ட சரஸ்வதிக்கு ஞானம் வந்துச்சுன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் பிரம்மாவுக்கு ஞானத்தை கொடுத்தது யார்? கண்டிப்பாக அது ஞானக்கடல். வரிசைக்கிரமமான முயற்சியின்படி தான் உங்களுக்கு இந்த ஞானம் இருக்குது. அதனால் இல்லையா கடவுள் தான் கொடுக்குறாருன்ற விஷயத்த மறக்கிறதுனால தான் பல வருஷம் பாபா குழந்தையாக இருந்தும் விகாரத்தை விட முடியாமல் போகிறதுக்கான காரணம். இப்போ பாபா சொல்கிறாரு, இந்த ஞானத்தை நீங்கள் தாரணை செய்யுங்க. ஏன் பாபா சொல்கிறதுல முக்கியமான குறிப்பெடுத்து தாரணை செஞ்சு ஸ்ரீமத் படி நீங்கள் நடக்கணும். ஏன்னா இந்த ஞானத்தை தாரணை செய்யும் பொழுது தான் அந்த சக்தி கிடைக்குது. இன்னொன்று, எந்த காரணத்துக்கு கொண்டு நான் ஸ்ரீமத்தை மீற மாட்டேன்ற எச்சரிக்கை இருந்துகிட்டே இருக்கணும். அப்படி ஸ்ரீமத்தை மீறிட்டிங்கன்னா கண்டிப்பாக மறுபிறவி எடுத்தே ஆகணும், இதே துக்க உலகத்துலன்னும் சொல்லியிருக்காரு, எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. அப்போ எல்லாமே எதோடைய ஆதாரத்தில் இருக்குதுன்னா தூய்மையோடைய ஆதாரத்தில் தான்.
தூய்மையாக இருக்குது உங்களுடைய எண்ணம், சொல், செயல், பார்வை அப்படின்னா உங்களுக்கே மற்றவங்களுடைய நினைவு வரப்போகுது இல்லையா? ஒரு பாபா தவிர என் இதயத்தில் யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தூய்மையாக இருப்பீங்க. அந்த தூய்மையின் ஆதாரத்தில் தான் நமக்கு பதவி கிடைக்குது. அப்போ இந்த தூய்மையாக இருக்கிறதுல வர்ற பிரச்சனை தான் அபலைகள் மீது கொடுமைகள் இழைக்கப்படுது அப்படின்ட்டு வேதத்துலையும் சொல்லிடுறாங்க. நிஜமாலுமே அது நடக்குது. அதான் பாபா சார் திரௌபதி அழைத்தார்கள், சகித்து சகித்து 21 பிறவிகளுக்கு தூய்மை இழக்கிறதுலேருந்து தப்பிச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இப்போ மம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னா அங்கே இல்லை ரொம்ப துக்கம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து சென்டர்லேயே வச்சுருப்பாங்க. அதுதான் பாபா சொல்கிறார். அப்போ எல்லாத்தையும் சகித்ததுனால உங்களுடைய பலன் என்ன? 21 பிறவிக்கு நீங்கள் தூய்மை இழக்கவே தேவை அப்படின்னு சதா சுகம், ஆனந்தம், அமைதியில் இருப்பீங்க. சாதுக்களை கூட நான் தான் முன்னேற்றன்னு கீதையில் இருக்குது. ஆனால் விளக்கம் கொடுக்குறவங்க அதை சொல்கிறது கிடையாது. அப்படின்னா சாதுக்கள்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு அர்த்தம். அதை அவங்க சொல்ல மாட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முழு உலகமும் லஞ்சம் வாங்குகிற உலகமாக மாறிடுச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் இது எல்லாமே விநாசம் ஆகியே தீரணும். யார் ஆஸ்தியை பெற வேண்டுமோ அவங்க தான் பெறுவார்கள். சில குழந்தைங்க பாபா கிட்ட நாங்கள் ஏழை வீட்டில் இருக்கிறதுனால, சரி நாங்கள் ஏழை வீட்டில் இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. செல்வந்தர்களோ வெளியே விடவே மறுக்கிறாங்க. பாபா நாங்கள் கன்னிகைகளாக இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். தாய்மார்கள் ஏணிப்படியில் இறங்க வேண்டியதாக உள்ளது. ஆஸ்தி பெருங்கள்னு பாபா சொல்றாரு. மனிதர்கள் மரணத்தை அடையிறதுக்கு தாமதமாகாது. ஏன்னா அதிகமாக ஆபத்துக்கள் ஏற்படுது. நீங்கள் உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு தந்தையாகிய என்னை நினைவு மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க. 84 பிறவிகள் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ வீடு திரும்பணுமா அல்லது இங்கே உட்காந்துட்டு ஏமாற்றம் அடையணுமா? அப்போ இங்கே இருக்கிற மனிதர்களே நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. சூப்பர் பாயிண்ட் இல்லையா? அல்லது இங்கே இருந்து ஏமாந்துட்டு இருக்கணுமா? ஏன்னா மாயாவுடைய வேலையை ஏமாத்துறது தான். மன்மனாபவ மத்தியாஜீபவ. ராவணன் கொடுத்த ஆஸ்தியெல்லாம் மறந்துடுங்க. அதாவது தேக உணர்வு, பழைய சமஸ்காரம், அதை எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஏன்னா ராவணன் உங்களுக்கு கொடுத்தது எல்லாமே சாபம்தான். எப்போ நீங்கள் பாபாவுடைய குழந்தைங்க ஆகிறீங்களோ அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஆஸ்திக்கு அதிகாரி ஆகிட்டீங்க, ஆஸ்தி அடைவீங்க. ஆனால் ஆகியும் நீங்கள் ஸ்ரீமத் படி நடக்கலைன்னா ஆஸ்தியை எப்படி அடைவீர்கள்? அப்போ பாபாவுடைய குழந்தையா ஆனாதான், பாபா அப்பான்னு ஏற்றுக்கிட்டாதான் அவர் சொல்கிற வழியை நம்ம கேட்போம். அப்படி கேட்கவே இல்லை, பாபா ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னா ஸ்ரீமத் படி நடக்கலை அப்படின்னா ஆஸ்தியை எப்படி அடைவீங்க? இல்லையா? பாபாவை ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கு ஸ்ரீமத்தே கிடைக்காது. ஸ்ரீமத்தே கிடைக்கலன்னா எப்படி ஆஸ்தி அடைவீங்க? இன்னொன்று, இங்கே ஒன்றும் உங்களுக்கு ஆஸ்தி கொடுக்கல, இங்கே சாபம் தான் கிடைக்குது. சாபம் கொடுக்குற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? உங்கள் புத்தி ஏன் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஆன்மீக மருத்துவமனை நீங்கள் திறந்துக்கிட்டே இருங்க. காலி இடம் இருக்குது, வாடகைக்கு கொடுத்தாலும் கூட நல்லது தான். ஏன்னா பயங்கர லாபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு கீதா பாடசாலை சென்டர் திறக்கிறதுல அவ்வளோ பெரிய புண்ணியம் இருக்குது. ஏன்னா பல பேர் அங்கே ஞானத்தை கேட்குறாங்கல்ல. அதனால் இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்காக தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தாய் தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: தந்தையின் சமீபமாக வருவதற்கு ஆன்மீக யாத்திரையில் இருக்கணும். இரவில் கண் விழித்து கூட இந்த புத்தியின் யாத்திரை அவசியம் செய்யணும்.
இல்லையா? புத்தியினால் பாபாவுடைய நினைவில் இருக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா பாபா சொல்லிட்டார், சரீரம் எப்போ வேணாலும் விடுவீங்க, விநாசம் எதிரில் இருக்குது, மரணம் எதிரில் இருக்குது. ஆனால் ஒரு வினாடி உங்களுக்கு மற்றவங்க நினைவு வந்தால் கூட நீங்கள் இங்கே பிறந்தே ஆகணும்னு சொல்லியிருக்காரு. பயங்கரமான எச்சரிக்கை இல்லையா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தூய்மையாக இருந்தே ஆகணும். ஏன்னா யாத்திரை, தீர்த்த யாத்திரையில் இருக்கிறீங்க. அதனால் இந்த புத்தியின் மூலமாக இந்த யாத்திரை செஞ்சுக்கிட்டே இருங்க. பரந்தாமத்துக்கும் சூக்ஷ்மத்துக்கும் போயிட்டே இருங்க. உண்மையிலும் உண்மையான பிராமணனாகி 21 குலத்தை முன்னேற்றணும். அப்படி முன்னேற்றினாதான் 21 குலம் அப்படின்னு 21 பிறவிக்கு அவங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்கக்கூடிய சேவையை செய்தால்தான் நீங்கள் உண்மையான பிராமணனே. சுயதர்சன சக்கரதாரியாகவும் ஆகணும். காலன் மீது வெற்றி அடைகிறதுக்காக இந்த பழைய சட்டையில் இருக்கிற பற்றை நீக்குங்க அப்படின்னு இந்த பழைய உலகத்தின் உடல் மேலே உள்ள பற்று அனைத்தையும் நீக்கிட்டீங்க அப்படின்னா தான் காலனை வெற்றி அடைவீங்க. ஏன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு விட்டு ஆத்மா வராமல் இருக்கிறதுக்கு காரணமே நான் உடம்புன்னு உள்ள ஆழமாக பதிஞ்சது தான். ஸோ இங்கேருந்து தப்பிக்கணும், மரணமில்லா பெருவாழ்வு வேணும், எமன்கிட்ட தப்பிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உடல் மீது உள்ள பற்றை நீக்கிடுங்க. உங்களை அசரீரியாவே புரிஞ்சுக்கோங்க. வரதானம், குஷிங்கிற சத்துணவு மூலம் மனம் மற்றும் புத்தியை சக்திசாலியாக்கக்கூடிய ஆடாத அசையாத ராகங்கள். அதுக்கு விளக்கம், ஆஹா பாபா ஆஹா மற்றும் ஆஹா எனது பாக்கியம் ஆஹா. இந்த குஷியோடைய பாடலையே நீங்கள் எப்பவுமே பாடிக்கிட்டே இருங்க. ஏன்னா குஷியை மாதிரி சத்தான உணவு எதுவுமே கிடையாது. யாரு தினமும் குஷின்ற இந்த சத்துணவை சாப்பிட்றாங்களோ, எதுக்கெல்லாம் ஆஹா பாபா உன்னுடைய கருணையே கருணை, உன்னுடைய லீலைன்ட்டு யார் எப்பவுமே குஷியாக இருக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க. எப்பவுமே அவங்க பலவீனமாகவே ஆக மாட்டாங்க. அதனால் குஷின்ற உணவு மூலம் மனசையும் புத்தியையும் சக்திசாலி ஆக்குங்க. அப்போ தான் உங்களுடைய மனநிலை சக்திசாலியாக இருக்கும். அந்த மாதிரி சக்திசாலி ஸ்திதி உடையவர்கள் எப்பவுமே ஆடாத அசையாதவர்களாகத்தான் இருப்பாங்க. சூப்பராக சொல்கிறாங்க இல்லையா? குஷி மட்டும் எப்பவுமே இருந்துச்சுன்னா அவங்க பலவீனமாக இருக்கவே மாட்டாங்கன்ற. உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, மனோபலத்தோடு இருப்பாங்க. அதனால் பாபா சொல்கிறார், குஷின்ற உணவை கொடுத்து கொடுத்து மனசையும் புத்தியும் சக்திசாலியாக்குங்க. துக்கம், ஐயோ என்ன ஆகும், இதெல்லாம் தேவையில்லை. பாபா இருக்கார், பாபாட்ட கொடுத்து நம்ம ஜாலியாக இருக்கணும். ஸோ அந்த குஷியை கொடுத்து கொடுத்து, அதாவது எல்லாத்தையுமே பாபாட்ட கொடுத்தீங்கன்னா மனசு புத்தி ஒருமிச்சு இருக்கும், குஷியாகவும் இருப்பீங்க. ஸோ மனசு புத்தி சக்திசாலியாக இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு எதன் மீது பற்று இல்லாமலும் இருக்கணும். அப்போ தான் குஷி இருக்கும் நிரந்தரமாக. அப்போ உங்களுடைய மனசு புத்தி எப்போ சக்திசாலி ஆகுதோ குஷின்ற உணவை சாப்பிட்டு, அப்போ தானாகவே உங்களுடைய மனோநிலையும் சக்திசாலி ஆகிடும். அந்த மாதிரி சக்திசாலி ஸ்திதி உடையவர்கள் எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் ஆடாத அசையாதவர்களாகத்தான் இருப்பாங்க. இந்த மாதிரி சக்திசாலி ஸ்திதி உடையவர்கள் இல்லையா? அப்போ சக்திசாலி ஸ்திதி இருக்குன்னா என்ன பண்ணணும்? குஷின்ற டானிக்கை சாப்பிட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்லோகன், மனம் மற்றும் புத்தியை அனுபவங்கிற சீட்டில் செட் செஞ்சிட்டிங்கன்னா ஒருபொழுதும் அப்செட் ஆக மாட்டீங்க. சூப்பர் இல்லையா? அனுபவம், இது அனுபவம் பெறுறது தான் இந்த ஞானமே, பரமாத்மா ஞானம். உங்களை அனுபவியாக்குறது அனைத்து செல்வங்களையும் சக்தியிலையும். ஸோ அப்போ மனசு புத்தியை இந்த மாதிரி அனுபவத்தின் ரீதியாக இவ்வளோ நேரம் பாபா நினைவு செஞ்சால் அதனால் பாபா சக்தி அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற அனுபவத்தை நீங்கள் அனுபவம் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் அதையே தான் தேடி போவீங்க. ஸோ அனுபவன்ற சீட்டில் உங்களுடைய மனசையும் புத்தியும் உட்கார வச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? அனுபவம் என்ன சொல்லுது? மனசு 1000 சொல்லு, ஆனால் அனுபவம் என்ன சொல்லுது? இதுக்கு முன்னாடி நீ அதை பண்ணும்போது என்ன ஆச்சு? ஸோ இப்படி நீங்கள் கேட்டுட்டு ஒரு காரியம் செய்கிறீங்க அப்படின்னா ஒருபோதும் அப்செட்டே ஆக மாட்டீங்க, உங்களுடைய மனோநிலை மாறியவராக ஆக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறார். சூப்பரான ஸ்லோகன். இப்போ என்ன பண்ணோம்? அனுபவன்ற சீட்டில் தான் மனசு புத்தி இருந்துக்கிட்டே இருக்கணும், எங்கேயும் அலைப்பாயக்கூடாது.
அப்படி நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா எதுக்குமே அப்செட் ஆக மாட்டீங்கன்றார். ஸோ நாளைக்கு இந்த பயிற்சி பண்ணிடலாம் இல்லையா? மனசு புத்தி ஒரு சக்தி கொடுக்கிற அந்த அனுபவத்திலே மூழ்கி இருக்குது அப்படின்னா சுற்றி நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியவும் தெரியாது, தெரிஞ்சாலும் அப்செட் ஆகவே மாட்டீங்க, ஆடாத அசையாதவராக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு. தபஸ்வி பயிற்சி இந்த தேகத்தின் உலகத்தில் என்ன வேணும்னாலும் நடைபெற்று கொண்டிருந்தாலும் நீங்கள் சாட்சியாகி அனைத்து நடிப்பையும் பார்த்து கொண்டு தனது தபஸ்வி ஸ்வரூபத்தின் மூலம் ஒளி மற்றும் சக்தி கொடுத்து கொண்டே இருங்கள். உயர்ந்த நிலையில் நிலைச்சிருந்து ஒளி மற்றும் சக்தி கொடுத்தால் எந்த விதமான சூழ்நிலையின் தாக்கமும் உங்களுக்கு ஏற்படாது. அதுக்கு ஒரு ஈஸியான வழி உயர்ந்த இடத்துல இருங்கன்றது. அதாவது என்னது, பரந்தாமமும் சூக்ஷ்மவதனத்திலையும். அதான் உங்களை சுற்றி என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனால் உங்களால் சாட்சியாகி பார்க்க முடியணும் எல்லாருடைய நடிப்பையும். இப்போ சாட்சியாகி பார்க்கணுன்ற இந்த தபஸ்வி ஸ்வரூபத்தின் மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒளியையும் சக்தியையும் கொடுங்க, ஒளிக்கிரணங்களாக கொடுங்க. உயர்ந்த நிலையில் நிலைச்சிருந்து இல்லையா, உங்களுடைய மனநிலை ஒரு பாபா தவிர யாருமே இல்லை அப்படின்னு நீங்கள் நிலைச்சிருந்து ஒளியும்